එලිදරව් 40 වෙනි කොටස. இன்றைக்கு வெளிப்படுத்தல் 40ஆம் பாகம். හැමදාම කියනවා වගේ මම නැවතත් මාධ්‍ය හරහා බලන අයට කියන්න කැමති. ஒவ்வொரு வாரமும் சொல்லுவது போல ஊடகத்தின் மூலமாய் பார்க்கிற உங்களுக்கு மீண்டும் சொல்ல விரும்புகிறோம். එකේ ඉඳලා 39 වෙනකම් බැලුවේ නැත්තම් முதலாம் பாகத்திலிருந்து 39ஆம் பாகம் வரையில நீங்கள் பார்த்திராவிட்டால் මේක තේරෙන්නේ නැහැ. இது உங்களுக்கு புரியாது. එනිසා නවත්තලා එකට යන්න. ஆகவே இதை நிறுத்திவிட்டு நீங்கள் முதலாம் பாகத்தை பார்வையிடுங்கள். මොකද දේශනා 39ක් නම් කරලා ඉවරයි එලිදරව් පිළිබඳව. ஏனென்றால் வெளிப்படுத்தலை குறித்து 39 பிரசங்கங்களை நான் செய்திருக்கிறேன். දැන් අපි ඉන්නේ 19 වෙනි පරිච්ඡේදයේ. இப்பொழுது நாம் இருப்பது 19ஆம் அதிகாரத்திலே. ඒක අපි ඉවර කරා ගිය පාර. அதை சென்ற வாரத்திலே நாங்கள் முடித்தோம். අද 40 වෙනි කොටස. இன்று 40ஆம் பாகம். අපි එලිදරව් 20 වෙනි පරිච්ඡේදයේ இன்று வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திலே අපි දේවල් කියවලා ඉගෙන ගන්න යනවා. நாம் சில வசனங்களை வாசித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். පළවෙනි පද දෙක අපි කලින් බැලුවා. முதல் 2 வசனங்களை நாம் முன்பு பார்த்தோம். ඒ නමුත් ඒක කියවලා මම මතක් කරලා දෙන්නම්. அதை ஆயினும் வாசித்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தி மிகுதிக்கு கடந்து செல்கிறோம். තවද පාතාලයේ යතුරුද අතේ මහත් දම්වැලක්ද ඇතුව දේව දූතෙක් ස්වර්ගයෙන් බැස එනවා දුටිමි. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். ඔහු යක්ෂයාද සාතාන්ද වූ පුරාණ සර්පයා වන ඒ මහා සර්පයා අල්ලා අවුරුදු 1000කට බැන්දේය. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து ඒ අවුරුදු 1000 කෙලවර වන තුරු ඔහු විසින් ජාතීන් තවත් නොරවටන පිණිස ඔහු පාතාලයට හෙලා ඒක වසා ඔහු මතුයෙහි ඒක මුද්‍රා කළේය. මින් පසු ස්වල්ප කාලකට ඔහු මුදනු ලබන්නට ඕනෑය. அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். බැටළු පැටවානන්ගේ විවාහය සිදු වුණායින් පසු ஆட்டுக்குட்டி ஆனவருடைய திருமணம் நடந்த பின்பதாக මනාලිය හැටියට හිටපු සභාව දැන් භාර්යාව හැටියට පරිවර්තනය වුණායින් පසු மணவாட்டியாக இருந்த சபையானது மனைவியாக மாறிய பின்பு ඒ භාර්යාව වෙනුවෙන් අල්ලන්ට ඒ ස්වාමි පුරුෂයා ඒ උග්‍රම මහත්ම සත්වයා පිටිපස්සෙන් එනවා. அப்பொழுது மணவாளனாய் இருக்கின்றவன் ஒரு மிருகத்தை பிடிக்கும்படியாக மிகவும் கொடூரமான மோசம் போக்குகின்ற ஒரு பெரிய மிருகத்தை பிடிக்கின்றார். දැන් මෙතන යේසුස් වහන්සේ ඒ මුර්ගයා නැමැති සාතන් වල්ලනවා. இந்த இடத்துல இயேசுவானவர் மிருகமாகிய இந்த சாத்தானை பிடிக்கின்றார். මම ඔයගලන්ට කියලා දුන්නා ගිය සතියේ. சென்ற வாரம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். යේසුස් වහන්සේ සුදු අස්පයා පිට නැගලා එනකොට இயேசுவானவர் வெள்ளை குதிரையின் மேலே ஏறி வருகிற பொழுது උන්වහන්සේ සමග සභාව එන්නේ නැහැ. அவரோடு கூட சபை வராது. ඒක අපි බයිබලෙන් බැලුවා. அதை வேத வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம். නමුත් බොහෝ ක්‍රිස්තියානි අය හිතාගෙන ඉන්නවා යේසුස් වහන්සේත් එක්ක අපි එනවා කියලා. ஆயினும் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் நாமும் இயேசு கிறிஸ்துவோடு கூட மீண்டும் வருவோம் என்று. නෑ. இல்லை, බයිබලේ එහෙම නෑ. வேதாகமத்தில் அப்படி இல்லை. හැබැයි උන්වහන්සේ සේනාව සමග එනවා කියලා තියෙනවා. ஆயினும் அவர் ஒரு சேனையோடு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. සභාවට ඊට පස්සේ සේනාව කියලා කියන්නේ නැහැ. இதன் பின்பு சபைக்கு சேனை என்று சொல்லப்பட மாட்டாது. මොකද සභාව දැන් භාර්යාව වෙලා. ஏனென்றால் சபை மனைவியாகி விட்டது. භාර්යාව සේනාවක් නෙවෙයි. மனைவி ஒரு சேனை அல்ல. දැන් කසාද බැඳපු ස්වාමි පුරුෂයෝ කියයි இப்பொழுது திருமணம் முடித்த கணவர்மார் சொல்லுவார்கள், පාස්ටර් ඔයා දන්නේ பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, මගේ භාර්යාව සේනාවට වඩා බලවත්. என்னுடைய மனைவி ஒரு சேனையை பார்க்கிலும் வல்லவள் என்று. එක එක ලොකු සේනාවන් කරන හානි වලට වඩා හානි මගේ භාර්යාව කරනවා. ஒரு பெரிய சேனை செய்கிற பாதிப்பை பார்க்கிலும் என் மனைவி பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துவார். නමුත් ඇත්තට භාර්යාව සේනාව නෙවෙයි. හොඳයි. ஆனால் மெய்யாக உண்மையாக மனைவியானவள் ஒரு சேனை அல்ல. අද සභාවට සේනාව කියලාත් කියනවා. இன்றைக்கு சபைக்கு ஒரு சேனை என்றும் சொல்லப்படுகிறது. හැබැයි බැටළු පැටවානන්ව විවාහ වුණායින් පස්සේ සභාව
භාර්යාව කියලා බයිබලෙන් හඳුන්වනවා. ஆனால் ஆட்டுக்குட்டியானவரை திருமணம் முடித்த பின்பு சபையை மனைவி என்று அறிமுகப்படுத்தப்படுகிறது. එතකොට භාර්යාව ස්වර්ගයේ තියලා அவே மனைவியை பரலோகத்திலே வைத்துவிட்டு සේනාව නැමැති දේව දූතයින් සහ පරණ ගිවිසුම් ශුද්ධවන්තයින්ව විතරක් එක්කරගෙන சேனையாய் இருக்கின்ற தூதர்களையும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை மாத்திரம் அழைத்துக் கொண்டு ස්වාමි පුරුෂයාව බවට පත් වුණු යේසුස් වහන්සේ கணவனாக மாற்றப்பட்ட இயேசுவானவர் සත්වය අල්ලන්න ලෝකෙට එනවා. அந்த மிருகத்தை பிடிக்க பூமிக்கு வருகிறார். ඇවිල්ලා සතාව අල්ලනවා. வந்து அந்த மிருகத்தை பிடிக்கிறார். කවුද ඒ සත්වයා? யார் அந்த மிருகம்? ඌ තමා සාතන්. அவன் தான் சாத்தான், සර්පයා. சர்ப்பம். ඌ තමා දේශපාලන අන්තික්‍රිස්තුස්. அவன் தான் அரசியல் ரீதியான அந்தி கிறிஸ்து. අනිත් අන්තික්‍රිස්තුස්ලා දෙන්නව මේ ගිනිවිලේ දැම්මා මතකද? ஞாபகம் உண்டா? ஏனைய இரண்டு அந்தி கிறிஸ்துக்களையும் நரகத்திலே தள்ளப்பட்டு விட்டார்கள். ආගමික අන්තික්‍රිස්තුස්, மத ரீதியான அந்தி கிறிஸ்து, ආර්ථික අන්තික්‍රිස්තුස්. பொருளாதார அந்தி கிறிஸ்து. ඒ දෙන්නව අල්ලලා දැම්මා. அவர்கள் இருவரை பிடித்து போடப்பட்டு விட்டது. දැන් සාතන් නැමැති සර්පයා නැමැති දේශපාලන අන්තික්‍රිස්තුස්ව අල්ලලා இப்பொழுது சாத்தான் என்று சொல்லப்பட்ட அரசியல் அந்தி கிறிஸ்துவை பிடித்து අවුරුදු 1000කට පාතාලේ දාංවැලෙන් ගැට ගාලා තියෙනවා. 1000 ஆண்டு அவனை சங்கிலிகளினாலே கட்டி பாதாளத்திலே அவனை போடுகிறார் அல்லது நரகத்திலே போடுகிறார். ඒ අවුරුදු 1000ට පස්සේ அந்த 1000 ஆண்டுகளின் பின்பு ටික කාලයක් கொஞ்ச காலம் ඒ සාතන්ව මුදා හරිනු ලබනවා. அந்த சாத்தான் விடுதலையாக்கப்படுவானாம். ඒකට පස්සේ එමු. அதற்கு பின்பு வருவோம். දැන් ඒ සාතන්ව පාතාලේ දාලා අවුරුදු 1000කට ගැට ගහලා තියෙන ඒ අවුරුදු 1000 තුල இப்பொழுது சாத்தானை பிடித்து நரகத்திலே போட்டு வைத்திருக்கிற அந்த 1000 ஆண்டு அளவும் මේ පොළොවේ මොනවද වෙන්න යන්නේ? இந்த பூமியிலே என்ன நடக்க போகிறது? පාතාලේ යක්ෂයාව දන්වැලෙන් ගැට ගහලා நரகத்திலே பிசாசை சங்கிலி, பாதாளத்திலே பிசாசை சங்கிலியினாலே கட்டப்பட்டிருக்கிறது. ස්වර්ගයේ සභාව යේසුස් වහන්සේගේ භාර්යාව හැටියට සන්තෝෂෙන් ඉන්නවා. பரலோகத்திலே சபையாகிய மனவாட்டி மனைவி சந்தோஷமாக இருக்கிறாள். දැන් පොළොවේ මොනවද වෙන්න යන්නේ? இப்பொழுது பூமியிலே என்ன நடக்க போகிறது? ඒක තමයි අද අපි බලන්න යන්නේ. அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். හොඳයි අපි 4 වෙනි පදේ ඉඳලා කියවමු. 4ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். තවද සිංහාසන දුටිමි. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். තේරෙනවද? සිංහාසන බහුවචනයෙන් කියනවා. சிங்காசனங்களை என்று சொல்லப்படுகிறது பன்மை வார்த்தையிலே. ඔව්හු එහි හිඳගත්තෝය. அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். කවුද ඉඳගත්තේ? யார் உட்கார்ந்தவர்கள்? මේක තමා මෙතන තමා අපේ සභාවේ අය බොහෝ අය වරද්දගෙන ඉන්නේ. இந்த இடத்தில்தான் அநேக சபையார்கள் தவறி விளைத்து இருக்கிறார்கள். අපි සිංහාසන මත ඉඳගෙන நாங்கள் சிங்காசனத்தின் மேல் அமர்ந்திருந்து අපි විනිශ්චය කරන්න යනවා කියලා කියනවා. நாங்கள் நியாயத்திற்கு போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். හැබැයි මෙතනට අපි ආවෙම නෑනේ. ஆனால் இந்த இடத்திற்கு நாங்கள் வரவே இல்லையே. අපි ස්වර්ගයට වෙලා යේසුස් වහන්සේගේ භාර්යාව හැටියට ඉන්නවනේ. நாம் பரலோகத்திலே போய் இயேசுவின் மனவாட்டிய மனைவியாக நாம் இருக்கிறோம் அல்லவா? එතකොට මෙතන ඉඳගත්තේ කවුද? அப்படியானால் இங்கே அமர்ந்தவர்கள் யார்? දැන් මිත්‍රවරුනි සිංහලෙන් ඉංග්‍රීසියෙන් දෙමළෙන් කියවනකොට තේරෙන්නේ නැති එකක් ග්‍රීක වලින් කියවනකොට තේරෙනවා. அன்பானவர்களே, தமிழிலே சிங்களத்திலே ஆங்கிலத்திலே வாசிக்கிற பொழுது புரியாத ஒன்று கிரேக்க மொழியிலே வாசிக்கின்ற பொழுது புரிகின்றது. මම මේ දේශනාව පටන් ගන්න කාලේ පළවෙනි කොටසෙම මම එක දෙයක් අපේ සභාවට කිව්වා. இந்த பிரசங்கத்தை நான் பிரசங்கித்த பொழுது ஆரம்பத்திலே ஒன்றை உங்களுக்கு இந்த சபையாருக்கு நான் சொல்லி இருக்கிறேன். යේසුස් වහන්සේයි යොහානෝයි ඒ දේවදූතේනෝයි යොහන් එක කතා කරේ ඇරමෙයික් භාෂාවෙන්. இயேசுவானவரும் யோவானும் தூதனும் பேசிய மொழி அந்த இடத்துல என்னவாக இருந்தது? அரமேய மொழி. ඉතින් ලිව්වේ ග්‍රීක් භාෂාවෙන්. ஆனால் எழுதப்பட்டது கிரேக்க மொழியிலே. එනිසා ග්‍රීක් භාෂාවෙනුයි ඇරමික් භාෂාවෙනුයි අපි තේරුම් ගන්න ඕනේ ඔව්හු කියනකොට කොහොමද කියලා තියෙන්නේ කියලා. அவை கிரேக்க மொழியிலும் அரமேய மொழியிலும் அவர்கள் என்று சொல்லப்பட்டதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்க வேண்டும். දැන් සිංහලෙන් මට දන්නේ සිංහල හොඳට දන්න කවුරු හරි මට උදව් කරන්නකෝ. தமிழ் தெரியும். தமிழிலே உங்களுக்கு தெரியும். දැන් සිංහලෙන් පිරිමින් ගොඩකට ඔව්හු කියන්න පුළුවන් නේද?
இப்ப සිංහලத்திலே ஆண்களுக்கு කවුද මට උදව් කරන්න යන සිංහලයා? පුළුවන්. right. එතකොට ගෑනු ගොඩ දෙනෙක් හිටියා නම් ඒකටත් ඔව්හු කියලා කියන්න පුළුවන් නේද? පුළුවන්ද බැරිද? මන් දන්නේ නැහැ. කොහොමද කියන්නේ? පුළුවන්. දැන් ගෑනුත් නෙවෙයි පිරිමිත් නෙවෙයි බල්ලෝ වගේ සත්තු නැත්තම් මොකක් හරි ඒ දේවල් ගොඩක් තියනකොට ඒවට ඔව්හු කියලා කියන්න පුළුවන්ද? இப்போ ஆண்களும் இல்லை பெண்களும் இல்லை மிருக கூட்டங்கள் ஜீவராசிகள் அவற்றை பார்த்து அவர்கள் என்று சொல்ல முடியுமா? හරි. දැන් මම ග්‍රීක් වලින් කියන්න. இப்பொழுது போதர் கிரீக்க மொழியிலே சொல்லுவார். දැන් ග්‍රීක් වලින් අපි ඔව්හු කියලා කියන වචන පාවිච්චි කරනකොට கிரேக்க மொழியிலே அவர்கள் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிற பொழுது පිරිමි අයට විතරක් කියන ඔව්හු වචනයක් තියෙනවා. ஆண்களுக்கென்று பிரத்யேகமாக சொல்லப்படுகிற அவர்கள் என்ற ஒரு வார்த்தை கிரேக்க மொழியில் உண்டு. ගෑනොන්ට විතරක් කියන ඔව්හු කියන වචනයකුත් තියෙනවා. பெண்களுக்கு மாத்திரம் பிரயோகப்படுத்தப்படுகிற அவர்கள் என்ற வார்த்தையும் உண்டு. ඒ වගේම දේවල් තියෙන්නේ அதே போல பொருட்கள் இருக்கிறது அல்லவா? බහුලව තිබෙන දේවල් ගැන කියන්න වචනයකුත් තියෙනවා. அதே போல அதிகமாக இருக்கின்ற அல்லது பன்மையில இருக்கின்ற பொருட்களை குறிப்பிடுகின்ற ஒரு வார்த்தையும் உண்டு. දැන් මෙතන ප්‍රශ්නේ මොනවද දන්නවද මිත්‍රවරුනි? இந்த இடத்துல பிரச்சனை என்ன தெரியுமா அன்பானவர்களே? හොඳට අහගන්න. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். යේසුස් වහන්සේ සේනාව සමග ආවනේ. இயேசுவானவர் சேனையோடு வந்தார் அல்லவா? කවුද ඒ සේනාව? அந்த சேனை யார்? දේව දූතයන් தேவதூதர்கள் සහ පරණ ගෙවිසුම් ශුද්ධවන්තයින්. அதோடு கூட பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். එතකොට ආපු ඒ දෙපාර්ශවයෙන් வந்த அந்த இரண்டு சாரார் மத்தியில் இருந்து ඔව්හු සිංහාසනවල ඉඳගත්තලු. அவர்கள் சிங்காசனத்தில் அமர்ந்தார்களாம். එතකොට ප්‍රශ්නයක් මතුවෙනවා. அப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது. අර ආපු සේනාව அப்பொழுது அந்த வந்த சேனை ඒ අතර හිටපු දේව දූතයින් ඉඳගත්තද? அவர்கள் மத்தியிலே வந்த தேவதூதர்கள் அமர்ந்தார்களா? පරණ ගෙවිසුම් ශුද්ධවන්තයින් ඉඳගත්තද? அல்லது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அமர்ந்தார்களா? එහෙම නැත්නම් ඒ දෙගොල්ලන්ම ඉඳගත්තද? அல்லது அவர்கள் இரு சாராரும் அமர்ந்தார்களா? සිංහලෙන් කියවනකොට ඒක පැහැදිලි නෑ. சிங்கள மொழியிலே அதை வாசிக்கிற பொழுது தெளிவில்லை. හැබැයි ග්‍රීක් වලින් කියවනකොට ஆனால் கிரேக்க மொழியிலே வாசிக்கிற பொழுது එතන පාවිච්චි කරලා තියෙන අර ඔහුහු කියන ඒ වචනය அங்கே பயன்படுத்தப்பட்ட அவர்கள் என்ற வார்த்தைக்கு දේව දූතයින්ට කියලා නෑ. தேவதூதர்கள் என்று அடையாளப்படுத்தப்படவில்லை. එතන පෙන්නලා තියෙන්නේ அந்த இடத்திலே காண்பிக்கப்பட்டிருப்பது පරණ ගෙවිසුම් ශුද්ධවන්තයින් පමණක් සිංහාසන මත ඉඳගත්තා කියලායි. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மாத்திரம் சிங்காசனத்தில் அமர்ந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ඒක තේරෙනවද ඔයගොල්ලන්ට? இது உங்களுக்கு விளங்குகிறதா? හලෝ ஹலோ, කී දෙනෙකුට තේරෙනවද? எத்தனை பேருக்கு இது விளங்கியது? හරි. நல்லது. දැන් ඔයගොල්ලෝ අහන්න පුළුවන්. இப்பொழுது நீங்கள் கேட்கலாம், හරි පාස්ටර් ඉතින් කවුරු ඉඳගත්තත් අපිට මොකෝ? யார் உட்கார்ந்தா நமக்கு என்ன வாசர்? මිත්‍රවරුනි මේගොල්ලෝ ඉඳගන්නේ සිංහාසන මත විනිශ්චයක් කරන්න. அன்பானவர்களே, இவர்கள் சிங்காசனத்திலே அமர்வது நியாயம் தீர்ப்பதற்காக. දේව දූතයින්ට අයිතියක් නැහැ කාවවත් විනිශ්චය කරන්න. தேவதூதர்களுக்கு உரிமை இல்லை யாரையும் நியாயம் தீர்ப்பதற்கு. ඒක තේරෙනවද? அது உங்களுக்கு புரிகிறதா? ඒ නිසා දේව දූතයින් ඉඳගත්තා කිව්වනම් දේව ධර්මානුකූලව ඒක වැරදි. தேவதூதர்கள் அமர்ந்தார்கள் என்று சொல்லி சொன்னால் தேவ வார்த்தையின்படி அது தவறு. දැන් ඊළඟ ප්‍රශ්නේ அடுத்த கேள்வி என்னவென்றால், ඉඳගත්තේ පරණ ගෙවිසුම් ශුද්ධවන්තයින් නම් அங்கே அமர்ந்தவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாயிருந்தால் පරණ ගෙවිසුම් ශුද්ධවන්තයින්ට කිසිම අයිතියක් නැහැ අලුත් ගෙවිසුම් ක්‍රිස්තියානි කාර්යාව විනිශ්චය කරන්න. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு எந்த உரிமையும் இல்லை புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நியாயம் தீர்க்க. එතකොට ඊළඟට අපි තව පොඩ්ඩකින් කියවන්න යනවා. ஆகவே தொடர்ந்து நாம் சொற்ப நேரத்தில் வாசிக்க போகிறோம். කියවනකොට තියෙනවා සමහර අයව මේගොල්ලෝ සිංහාසනේ ඉඳගෙන විනිශ්චය කරනවා කියලා. இவர்கள் சிலரை சிங்காசனத்தில் இருந்து நியாயம் தீர்க்கிறார்கள் என்பதாக. ඉතින්
බොහෝ විට සභාව විශ්වාස කරගෙන ඉන්නව කාලාන්තරයක් තිස්සේ காலா காலமாக சபை இன்று வரையில் நம்பிக்கொண்டிருக்கின்ற ஒரு நம்பிக்கை ඒ විනිශ්චයේදී අපිත් කියලා හිටගෙන අපිවත් විනිශ්චය කරනවා කියලා. அந்த நியாய தீர்ப்பிலே நாங்களும் போய் நின்று கொண்டிருப்போமாம், எங்களையும் நியாயம் தீர்ப்பார்களாம். එතකොට ඒවා කියලා බය කරනවා. இதை சொல்லி நம்மளை பயமுறுத்துகிறார்கள். උඹ සභාව උසවා ගනු ලබද්දී උඩට ගියත් நீ சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது மேலே போனாலும் දවසක් එනවා විනිශ්චය දවස. ஒரு நாள் வரும், அது நியாய தீர்ப்பு நாள். එදාට ලොකු LED ස්ක්‍රීන් එකක දාලා පෙන්නනවා උඹ කරපු දේවල්. அன்றைக்கு உங்களுக்கு பெரிய எல்இடி ஸ்கிரீன்ல போட்டு காட்டப்படும் நீ செய்த எல்லாவற்றையும். මම ඇත්ත කියන්නද ඔයගොල්ලන්ට? நான் உண்மையை சொல்லட்டுமா உங்களுக்கு? ඇත්තට ස්වර්ගයට ගියායින් පස්සේ உண்மையாகவே பரலோகத்துக்கு போன பின்பு අපි කරපු දේවල් කියපු දේවල් ස්ක්‍රීන් එකේ දාලා ප්‍රසිද්ධයෙන් පෙන්වන්න යනවා. நமக்கு நாம் செய்த எல்லாவற்றையும் ஸ்கிரீனில் போட்டு காண்பிப்பார்களே. ஆனால் මම කියනවා ස්වාමීන් වහන්සේට நான் சொல்லுவேன் கர்த்தரை நோக்கி, මං එන්නේ නැහැ ස්වර්ගයට. நான் சொல்லுவேன் நான் பரலோகத்துக்கு வர மாட்டேன். අඩෝ සුරේෂ් එහෙම නැත්තම් උඹ ගිහිල්ලා ගිනිවිලේ ඉන්න ඕනේ බං. அடே சுரேஷ், அப்படி இல்லாட்ட நீ போய் அங்கே அக்கினி கடலில் இருக்க வேண்டும். කමක් නැහැ ස්වාමීනි. பரவாயில்லை கர்த்தாவே, එතනට ගිහිල්ලා ගින්දරේ තැම්බි තැම්බි හිටියත් කමක් නැහැ. அங்கே போய் அக்கினியிலே வெந்து வெந்து இருந்தாலும் பரவாயில்லை. ස්වර්ගයට ගිහිල්ලා නෝන්ඩි වෙනවට වඩා பரலோகத்திலே போய் நான் நோண்டியாவதை பார்க்கிலும் මගේ මිනිස්සු என்னுடைய ஜனங்கள், මගේ දේශනා අහන මේ ලක්ෂ ගණන් මිනිස්සු என்னுடைய பிரசங்கங்களை கேட்கிற லட்சக்கணக்கான மக்கள் හිතන් ඉන්නවා පාස්ටර් සුරේෂ් හරි චෝයි පුද්ගලයෙක් කියලා. அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாஸ்டர் சுரேஷ் நல்ல ஷோய் மனுஷன், ஒரு பரிசுத்தவான் என்று. සමහරු කියනවා சிலர் சொல்லுகிறார்கள், පාස්ටර් ඔයා ළඟ ඇවිල්ලා හිටියා නම් හොඳයි. பாஸ்டர் நீங்க பக்கத்துல வந்திருந்தால் நல்லம் என்று. ඔයත් එක්ක ජීවත් වෙන්න ලැබුණු අය භාග්‍යවන්තෝ වෙනවා. உங்களோடு வாழ்கிறவர்கள் வாழ கொடுத்து வைத்தவர்கள். හැබැයි මගෙත් එක්ක ජීවත් වෙලා ඉන්න එකෙක් ඔක කියනවාද? ஆனா என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற எவனாவது இதை சொல்லுகிறார்களா? නෑ. இல்லை. මොකද උන් දන්නවා ඇත්තට මං කවුද කියලා. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் உண்மையாக நான் யார் என்று. උනොත් දන්නේ නැති දේවල් තියෙනවා. அவர்களுக்கு தெரியாதது இருக்கிறது. ස්වර්ගයට ගිහිල්ලා பரலோகத்திற்கு போய் දෙවියන් වහන්සේ ස්ක්‍රීන් එකේ දැම්මොත් பரலோகத்தில் தேவன் ஸ்கிரீனிலே போட்டால் මේ මිනිස්සු ස්ක්‍රීන් එක බලලා මන් දිහා බලයි. அவர்கள் ஸ்கிரீனை பார்த்து என்னை මට බෑ ස්වර්ගයට ගිහින් නෝන්ඩි වෙන්න. எனக்கு முடியாது பரலோகத்திற்கு போய் நோண்டி ஆவதற்கு. මේවා නිකන් ඔය බයිබලයේ තියෙන සමහර පද අරගෙන වරදවා තේරුම් ගන්න නිසා මේ හට ගන්න මූල ධර්ම. இவைகள் வேதாகமத்திலே இருக்கிற சில வசனங்களை எடுத்து தவறாக மொழிபெயர்ப்பதினாலே ஏற்படுகிற பிழையான வியாக்கியானங்கள். විනිශ්චයන් කිහිපයක් තියෙනවා. நியாய தீர்ப்புகள் பல உண்டு. දැන් සභාව ඔසවා ගනු ලබනව නේද? இப்பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது அல்லவா? ඔසවා ගනු ලබනකොට ඒ ඔසවා ගනු ලබන එකම විනිශ්චයක් තමයි. எடுத்துக்கொள்ளப்படுகின்றதே ஒரு நியாய தீர்ப்பு தான். ඒ කියන්නේ උඹ ස්වර්ගයට සුදුසුයි. அதாவது நீ பரலோகத்திற்கு தகுதியானவன். දැන් උසාවියේ විත්තිකරු හැටියට ගිහිල්ලා කූඩුවේ මෙහෙම ඉන්නකොට இப்பொழுது அங்கே நீதிமன்றத்திலே போய் கூண்டிலே இப்படி நிற்கிற பொழுது කුට්‍රවාඩි කූඩුවේ குற்றவாளி கூண்டிலே විනිශ්චයකාරතුමා කිව්වොත් එහෙම නිදොස් කොට නිදහස් කරනවා කියලා நீதிபதி சொன்னால் உன்னை குற்றவாளியாக காணவில்லை, சுற்றவாளி என்று கண்டு உன்னை விடுதலையாக்குகிறேன் என்று சொன்னால் නිදොස් නිදහස් சுற்றவாளி விடுதலை. ආය බහැලා යනකොට அவன் மீண்டும் இறங்கி போகும் பொழுது ඒ නීතිඥවරයා அந்த வக்கீல், මේ අලෝ පොඩ්ඩක් කොහම ඉන්න ஹலோ கொஞ்சம் அங்கே நில்லுங்கள், ඒ වුණාට ඔයා කරපු දේවල් ටික මං කියන්න ඕනේ කියලා කිව්වනම් இல்ல நீ செய்ததெல்லாம் நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ඒක වළංගු නෑ. அது ஏற்றுக்கொள்ளப்படாது. නිදොස් කොට නිදහස් කරා කියන්නේ உன்னை சுற்றவாளியாக தீர்த்து விடுதலையாக்குகிறேன் என்று சொன்னால் එයා කරලා තිබ්බ දේවල් වලටත් නිදොස් නිර්දෝෂයි. அவன் செய்தவற்றிலும் இருந்து அவன் விடுதலையாக்கப்படுகிறான். නිදහස් விடுதலை. එයා නිදහස් මිනිස්සේ. அவன் விடுதலையாக்கப்பட்ட மனிதன். එතකොට නිදහස් වෙලා එයා පල්ලෙහාට බහැලා அப்போ விடுதலையாக்கப்பட்ட இவன் கீழே இறங்கி, නීතිඥතුමනි
வக்கீலே, මේ නීතිපතිතුමනි நீதிபதியே, විනිශ්චයකාරතුමනි நீதிபதியே, මට ගෙදර යන්න පුළුවන්ද? எனக்கு வீட்டை போகலாமா? මට කඩේට යන්න පුළුවන්ද? எனக்கு கடைக்கு போகலாமா? මට පිටරට යන්න පුළුවන්ද? எனக்கு வெளிநாட்டுக்கு போகலாமா? බය නැතුව පාරේ ඇවිදින්න පුළුවන්ද? பயம் இல்லாம ரோட்டில நடக்கலாமா? එහෙම අහන්න ඕනේ. அப்படி அவன் கேட்க தேவையில்லை. එහෙම ඇහුවනම් උමෝඩේ. அப்படி அவன் கேட்டால் அவன் முட்டாள். එතකොට සභාව ඔසවා ගන්නු ලබනවා කියන්නේ அப்படி சபை அப்படியானால் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லுகிற பொழுது නිදොස් කොට சுற்றவாளியாக தீர்த்து මේ ලෝකෙන් නිදහස් කර இந்த பூமியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ඔබව ස්වර්ගයට ගෙනාවා. உன்னை பரலோகத்திற்கு கொண்டு வந்தேன். ආයේ එතනට ගෙනල්ලා ஆகவே அங்கே கொண்டு போய் ආයේ LED එකේ ස්ක්‍රීන් එකේ දාලා පෙන්නන ජරා පුරුදු අපේ දෙවියන් වහන්සේ ගාව නැහැ. அங்கே போய் எல்இடி திரையிலே போட்டு காண்பிக்கிற வித்தை எல்லாம் நம்முடைய தேவனிடத்திலே இல்லை. අපි තමා මේ සමාව ඉල්ලන එකාට කියන්නේ நாங்க தான் மன்னிப்பு கேட்கிறவனுக்கு சொல்லுவோம், සමාව දෙන්න. மன்னிப்பு கொடுக்கிறேன். හැබැයි මම අමතක කරන්නේ නැහැ ඔබ කරපු එක. இருந்தாலும் நீ செய்ததை நான் மறக்க மாட்டேன். ඉතින් ඔයා තරහ වෙන්න ඉන්නේ පාස්ටර්. அப்ப பாச நீங்க கோபத்தோட இருக்கிறீங்க. තරහ නෙවෙයි, கோபம் அல்ல, තිත්තකම නෙවෙයි, கசப்பும் அல்ல, දුක, துக்கம், වේදනාව. வேதனை. මම සමාව දෙන්නම්. மன்னிப்பு தருவேன். හැබැයි මම අමතක කරන්නේ නැහැ. நான் மறக்க மாட்டேன். දෙවියන් වහන්සේ එහෙම නෙවෙයි. தேவன் அப்படி அல்ல. සමාව දුන්නද மன்னிப்பு கொடுத்தாரா? ආය අමතකයි. அவர் மறந்து விட்டாரா? ආපහු අපි ඇවිල්ලා ස්වාමීනි පෙරේදා මං කියපු එකට සමාව වෙන්න කියනකොට ජනසයි පෙරේදා මොනවද කිව්වේ? அது பின்பு திரும்ப வந்து நேற்று முந்தின நான் செய்த, நீ நேற்று முந்தின என்ன செய்தாய்? දැන් දෙවියන් වහන්සේ ඇත්තටම සර්ව බලධාරීනේ. உண்மையாகவே தேவன் சர்வ வல்லவர் அல்லவா? ඒ නිසා උන්වහන්සේ අමතක කරනවා නම් ඇත්තටම අමතක කරන්න පුළුවන් උන්වහන්සේට. அவர் அப்படியானால் மறந்து விட்டால் உண்மையாகவே அவரால் மறக்க முடியும். දැන් අපි අමතක කරා කියලා කිව්වට මතකේ ඒවා තියෙනවා. நாங்கள் உண்மையாக மறந்து விட்டோம் என்றாலும் நமக்கு அங்கே ஞாபகம் இருக்கும். හරිනේ. දැන් මගෙන් ඔයගොල්ලෝ ඇහුවොත් මට පොඩි කාලේ ඉඳන් මට විරුද්ධව කරපු ඒවා ඔක්කොම එක එක කවදාද කරේ කොහොමද කරේ ඒවා තාම මතකයි. நீங்க என்னிடத்துல கேட்டா சின்ன வயசுல இருந்து யார் யார் எனக்கு என்ன செய்தானோ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் உண்டு, நான் ஒவ்வொன்றா சொல்லுவேன். නමුත් දෙවියන් වහන්සේ සමාව දුන්නා නම් ஆனால் தேவன் மன்னித்து விட்டால் ඒවා එතනින් ඉවරයි. அது அத்தோடு முடிந்தது. එතකොට මෙතන විනිශ්චය කරන්නේ ஆகவே இந்த இடத்துல நியாயம் தீர்க்கப்படுவது සභාව නෙවෙයි. சபை அல்ல. සිංහාසනේ ඉඳගෙන විනිශ්චය කරන්නෙත් සභාව නෙවෙයි. சிங்காசனத்திலிருந்து நியாயம் தீர்ப்பதும் சபை அல்ல. විනිශ්චය කරනු ලබන්නෙත් සභාව නෙවෙයි මෙතන. நியாயம் தீர்க்கப்படுவதும் சபை அல்ல. සභාවට ලැබුණු අවසාන විනිශ්චය තමයි සභාව ඔසවා ගන්නු ලැබීමේදී දෙවියන් වහන්සේ කියප එක උඹ හරි වරෙන් උඩට. சபைக்கு கிடைத்த கடைசி நியாய தீர்ப்பு என்னவென்றால், இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலே நீ சுற்றவாளி, நீ எடுத்துக்கொள்ளப்பட்டாய். ஓகே, அதோடு முடிந்தது. එතකොට මෙතන සිංහාසනේ ඉඳගන්න ඒ පරණ කිවිසුම් සුද්ධවන්තයින් அப்படியானால் இந்த இடத்திலே இருக்கின்ற சிங்காசனத்தில் இருக்கிற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் කාවද විනිශ්චය කරන්න යන්නේ? யாரை நியாயம் தீர்க்க போகிறார்கள்? සභාව ඔසවා ගන්නු ලැබුවායින් පස්සේ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு මේ ලෝකේ අවුරුදු 7ක කාලයක් තිබුණනේ. இந்த உலகத்திலே 7 ஆண்டுகள் இருக்கிறது அல்லவா? ඒගොල්ලන්ව அவர்களை, ඒ කාලේ ජීවත් වුණ අයව. அக்காலத்திலே வாழ்கிறவர்களை. හොඳයි බලමුද කියවලා ඒක ඇත්තද කියලා. அது உண்மையா என்று வாசித்து பார்க்கலாமா? ඔන්න කියලා තියෙනවා 4 වෙනි පදයේ. එතන ඉඳන් அதிலிருந்து வாசிக்கப்படுகிறது. තවද යේසුස් වහන්සේගේ සාක්ෂිය නිසාද දෙවියන් වහන්සේගේ වචනය නිසාද හිස් කපා දමනු ලැබුවන්ගේද. වාසිය 4ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி, இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும். දැන් මෙතන හිතන්න එපා. දැන් අද බෙල්ල කපලා මරනවනේ. இதை நீங்க நினைக்க கூடாது. இன்றைக்கு கழுத்து வெட்டி கழுத்தறுத்து கொலை செய்கிறார்கள் அல்லவா? ඔයගොල්ලෝ දන්නවද අලුත් ගිවිසුමේ ක්‍රියාපොතේ உங்களுக்கு தெரியுமா, புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடபடிகளிலே ඉස්සෙල්ලාම බෙල්ල කපලා මැරුවේ යාකෝබ් කියන කෙනාව. முதலாவதாக கழுத்து அறுத்து கொலை சிரச்சேதம் பண்ணப்பட்டது யாக்கோபு. ඉස්සෙල්ලා මරණු ලැබුවේ ස්තේෆන්. முதலாக கொல்லப்பட்டது ஸ்தேபான். නමුත් එයාව ගල් ගහලානේ මැරුවේ. ஆனால் அவரை கல்லடித்தல்லவா கொலை செய்தார்கள்.
බෙල්ල කපලා මැරුවේ யாக்கோப் කියන ஆனால் එක්කෙනාව. சிரச்சேதம் செய்து கொலை செய்யப்பட்டது யார்? யாக்கோபு. ඊට පස්සේ අපි ඉතිහාසයේ බැලුවොත් அதன் பின்பு சரித்திரத்தை பார்த்தால் පාවුල් තුමාවවත් නීරෝ රජතුමාගේ කාලේ බෙල්ල කපලායි මැරුවේ. பவுலை கூட நீரோ மன்னனுடைய காலத்திலே சிரச்சேதம் செய்தே கொலை செய்தார்கள். සභා ඉතිහාසයේ බොහෝ කිතුණුවන්ගේ බෙල්ලි කපලා මරණ දඬුවම් දීලා තියෙනවා. சபை சரித்திரத்திலே அநேக கிறிஸ்தவர்களை சிரச்சேதம் செய்து கொலை செய்திருக்கிறார்கள். අදත් ISIS කණ්ඩායම බොහෝ අයගේ බෙලි කපනවා. இன்றைக்கு ஐசிஸ் குழுவானது அநேகரை சிரச்சேதம் செய்து கொலை செய்கிறது. ඒගොල්ලෝ ගැන නෙවෙයි මෙතන කතා කරන්නේ. அவர்களை குறித்தல்ல இந்த வசனம் பேசுவது. මතකද මං කිව්වා ஞாபகம் உண்டா உங்களுக்கு சொன்னேன், එහෙම මැරුණ අය පාරාදීසයේ ඉඳලා නැවත නැගිටලයි සභාව ඔසවා ගනු ලබනකොට අපිත් එක්ක යන්නේ කියලා මතකද? இப்படி கொல்லப்பட்டவர்களும் பாரதீசிலிருந்து உயிர்த்தெழப்பட்டு நம்மோடு கூட பரலோகத்திற்கு கொண்டு போகப்படுவார்கள் என்று சொன்னேன். එතකොට මෙතන කවුද? அப்படியானால் இங்கே யார்? අර අවුරුදු 7 තුල இவ்வேழு ஆண்டுகளுக்குள்ளே අත් හරිනු ලබාපු කිතුණුවන්ගෙන් සමහරක් கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களிலே சிலர், ඒගොල්ලෝ දැන් දන්නවා அவர்களுக்கு இப்பொழுது தெரியும் අපි 6 ගණ්ඩ හොඳ නැහැ. 666 என்ற இலக்கம் பெறக்கூடாது. අපි ඒ මුර්ගයාට නමස්කාර කරන්න හොඳ නැහැ. இந்த மிருகத்தை நாங்கள் வணங்க கூடாது. ඒ නිසා ඒගොල්ලෝ යේසුස් වහන්සේ වෙනුවෙන් හිට ගන්න හදනවනේ. ஆகவே இவர்கள் இயேசுவுக்காக நிற்பதற்கு ஆயத்தமாகிறார்கள் அல்லவா? ඒගොල්ලන්ව ඒ අවුරුදු 7 තුල අන්තික්‍රිස්තුස් බෙලි කපලා මරනවනේ. அந்த 7 ஆண்டுகளில் இப்படிப்பட்டவர்களை அந்த கிறிஸ்து சிரச்சேதம் செய்து கொலை செய்வான் அல்லவா? ඒගොල්ලන් அவர்கள் தான். තේරෙනවද? இப்பொழுது விளங்குகிறதா? හරි තව කියවම එතකොට තව පැහැදිලි වෙයි. இன்னும் வாசிப்போம், அப்பொழுது இன்னும் விளங்கும். කපා දමනු ලැබුවන්ගේද මුර්ගයාටවත් උගේ රූපයටවත් නමස්කාර නොකළා වූ උගේ සලකුණ තමුන්ගේ නලල් වලත් අත්වලත් නොලැබුවා වූ තැනැත්තන්ගේද ආත්මයන් දුට්ටිමි. மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். දැන් තේරෙනවද ඔයගොල්ලන්ට? இப்பொழுது உங்களுக்கு விளங்குகிறதா? පරණ ගිවිසුම් ශුද්ධවන්තයින් பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் කාවද විනිශ්චය කරන්න යන්නේ? யாரை நியாயம் தீர்க்க போகிறார்கள்? ඒ අවුරුදු 7 තුල. இவ் 7 ஆண்டுகளுக்குள்ளே. මොකද මම ඔයගලන්ට කියලා තියෙනවා ඒ අවුරුදු 7 නැවත වාරයක් පරණ ගිවිසුම් අවුරුදු 7 කියලා. මතකද? ஏனென்றால் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இந்த 7 ஆண்டுகள் பழைய ஏற்பாட்டின் மிகுதியான 7 ஆண்டுகள் என்று. මතකද මං කියලා දුන්නා දානියෙල්ට දෙවියන් වහන්සේ අවුරුදු 490ක් දීලා තිබ්බා. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? சொன்னேன், தானியேலுக்கு 490 வருடங்களை தேவன் கொடுத்தார். නෙහෙමියා පෞර හදන්න පටන් ගත්ත නියෝගය ලබාපු දවසේ ඒ අවුරුදු 490 පටන් ගත්තා. நெகேமியா மதிலை கட்டும்படியா ஆயத்தம் பண்ணப்பட்ட நாளிலிருந்து அந்த 490 ஆண்டுகள் ஆரம்பிக்கின்றது. ඒක සිදුුනේ ක්‍රිස්තු පූර්ව 453. அது கிறிஸ்துவுக்கு முன் 453 ஆரம்பித்தது. යේසුස් වහන්සේ ක්‍රිස්තු වර්ෂ 30 මැරුණා. இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு பின் 30களிலே மரித்தார். 453යි 30යි 483ක් 453 30 483 අවුරුදු 483 ඉවර වුණ ගමන් 483 முடிந்தவுடன் පරණ ගිවිසුම් කාලය අත්හිටවනු ලැබුවා. பழைய ஏற்பாட்டு காலம் இடைநிறுத்தப்பட்டது. අනුග්‍රහය කාලේ ඇතුල් වුණා. மீண்டும் புதிய கிருபையின் காலம் உள்வாங்கப்பட்டது. අදත් පවතින්නේ අනුග්‍රහය කාලය. இன்றும் இருப்பது கிருபையின் காலம். අනුග්‍රහය කාලය අවසන් වෙන්නේ கிருபையின் காலம் முடிவடைவது සභාව ඔසවා ගනු ලබනකොට. சபை எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது. එතනින් පස්සේ அதன் பின்பு නැවත වාරයක් අවුරුදු 7ක් மீண்டும் 7 ஆண்டுகள் පරණ ගිවිසුම් කාලය. பழைய ஏற்பாட்டு காலம். ඒ අවුරුදු 7ත් 483ක් එක් වෙනකොට තමයි 490 සම්පූර්ණ වෙන්නේ. அந்த 7 ஆண்டுகளும் 483 ஆண்டுகளும் ஒன்று சேரும் பொழுது 490 ஆண்டுகள் நிறைவடைகிறது. එතකොට ඒ අවුරුදු 7 පරණ ගිවිසුම් කාලය නිසා ஆகவே இவ்வேழு ஆண்டுகள் பழைய ஏற்பாட்டு காலத்திற்காக ඒ පරණ ගිවිසුම් ශුද්ධවන්තයින් විනිශ්චය කරනවා. තේරෙනවද?
பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நியாய தீர்க்கிறார்கள் காலத்திலே. ඒ අවුරුදු 7 තුල அவ் 7 ஆண்டுகளுக்குள்ளே යේසුස් වහන්සේ ගැන දැන් මේගොල්ලෝ දැනගෙන இவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ඒගොල්ලෝ මුද්‍රණය ගන්නෙ නෑ. அவர்கள் இந்த முத்திரையை பெறுவதில்லை. ඒගොල්ලෝ නමස්කාර කරන්නේ අන්තික්‍රිස්තුස්ව. அந்த கிறிஸ்துவை அவர்கள் ஆராதிப்பதில்லை. ඒ නිසා ඒගොල්ලන්ගේ බෙලි කපලා දානවා. ஆகவே அவர்களை கழுத்தை வெட்டுவார்கள். යුදෙව්වන්ව දෙවියන් වහන්සේ අවුරුදු 3මාරක් කොහෙදෝ ගෙනියලා හංගලා තියන් ඉන්නවා. யூதர்களை தேவன் ஏதோ ஒரு இடத்திலே ரகசியமாய் கொண்டு போய் அந்த 3.5 ஆண்டுகள் பாதுகாத்து வைத்திருப்பார். ඒ සියලුම දෙනාව මේගොල්ලෝ විනිශ්චය කරනවා. அவர்கள் அனைவரையும் இவர்கள் நியாயம் தீர்ப்பார்கள். හලෝ ඔයගොල්ලන්ට තේරෙනවද? ஹலோ, உங்களுக்கு விளங்குகிறதா? දැන් විනිශ්චය කරනු ලැබ இப்பொழுது நியாய தீர்க்கப்படுவது ඒගොල්ලන්ට අවස්ථාවක් ලැබෙනවා. அவர்களுக்கு ஒரு தருணம் கிடைக்கிறது அல்லது சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ඒ අවුරුදු 1000ක් යේසුස් වහන්සේගේ පාලනය තුල සන්තෝෂෙන් ජීවත් වෙන්න. 1000 ஆண்டுகள் இயேசுவின் அரசாட்சியிலே மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு ඒගොල්ලෝ නිකන් ජීවත් වෙන්න යන්නේ නෑ. அவர்கள் வெறுமனே வாழ்வதில்லை. ඒගොල්ලෝ පාලනය කරන්න යනවා මේ ලෝකේ. அவர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்வார்கள். මොන කාවද පාලනය කරන්න යන්නේ? யாரை எதற்கு ஆட்சி செய்வார்கள்? ඒ පදේ 4වෙනි පදේ අන්තිම ලයින් එක මම කියවන්නම්. 4ஆம் வசனத்தின் இறுதி பகுதியை வாசிக்கிறேன். ඔහු ජීවත්ව ක්‍රිස්තුස් වහන්සේ සමග අවුරුදු 1000ක් රාජ්‍යකම් කළෝය. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். මලාව අනිත් අය අවුරුදු 1000 කෙලවර වන තුරු ජීවත් නොවුණේය. මේ වනාගේ පළමුවෙනි නැවත නැගිටීමය. පළමුවෙනි නැවත නැගිටීමට පංගුකාරකම ඇති තැනැත්තා භාග්‍යවන්තය. மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். භාග්‍යවන්තය ශුද්ධය. ඔවුන් කෙරෙහි දෙවෙනි මරණය බලය නැත්තේය. ඔහු දෙවියන් වහන්සේගෙත් ක්‍රිස්තුස් වහන්සේගෙත් පූජකයෝව උන්වහන්සේ හා සමග අවුරුදු 1000ක් රජකම් කරන්නේය. இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். දැනොත් අපි පැහැදිලිවම දකිනවා இப்பொழுதும் நாம் தெளிவாக பார்க்கிறோம். මේ අය යේසුස් වහන්සේගේ භාර්යාව නෙවෙයි. இவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய மனைவி அல்ல. මේගොල්ල යේසුස් වහන්සේගේ පූජකවරු. இவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசாரியர்கள். මේගොල්ල යේසුස් වහන්සේ සමග අවුරුදු 1000ක් මේ පොළව රජකම් කරන්න යනවා. இவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு 1000 ஆண்டு இந்த பூமியை ஆட்சி செய்வார்கள். දැන් සමහර ක්‍රිස්තියානි අය කියයි இப்பொழுது கிறிஸ்தவர்கள் சபை கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள், නෑ පාස්ටර් ඔයා අනාගෙන ඉන්නේ. இல்ல பாஸ்டர், நீங்க எல்லாத்தையும் சாம்பார் ஆக்கிட்டீங்க. ඉතින් අපිනේ පූජකවරු. இல்ல, நாங்க தானே ஆசாரியர்கள், අපිනේ රජවරු. நாங்க தானே ராஜாக்கள். ඉතින් අපිවනේ පේත්‍රුස් පොතේ කියලා තියෙන්නේ රාජකීය පූජකවරු කරලා තියෙනවා කියලා. எங்களை தானே பேதுரு நிருபத்திலே சொல்லுகிறார், ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கி இருக்கிறார் என்று. මිත්‍රවරුනි, அன்பானவர்களே, සභාව නැත්තම් අපි சபை அல்லது நாங்கள் අද රජවරු, இன்று நாங்கள் ராஜாக்கள், අද පූජකවරු, இன்று நாங்கள் ஆசாரியர்கள், අද සේනාව, இன்று நாம் சேனை, අද අපි ඇතහිලිවන්තයින්, இன்றைக்கு நாம் விசுவாசிகள், අද අපි මනාල්ලිය. இன்றைக்கு நாம் மனவாட்டி. ඒ සේරම සභාව ඔසවා ගනු ලබනකම් විතරයි. இவை எல்லாமே சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரை மாத்திரம். සභාව ඔසවා ගනු ලැබුවායින් පස්සේ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு අපි උඩට ගිහිල්ලා අවුරුදු 7ක් ඉවසගෙන ඉන්න ඕනේ. நாம் மேலே போய் 7 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு. මොකද යේසුස් වහන්සේගේ බැටළු පටවානන්ගේ විවාහ මංගල්‍ය සිදු වෙනකම්. ஏனென்றால் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் அல்லது திருமணம் நடக்கும் வரையிலே, ඉතින් විවාහය සිදු වුණ ගමන් திருமணம் நடந்ததும் අපි යේසුස් වහන්සේගේ භාර්යාව. நாம் இயேசுவினுடைய மனைவி. දැන් මෙතන ඉන්න සමහර කසාද බැඳපු අය තරහ වෙන්න එපා බ්‍රදර්ස්. මේ වැඩසටහන බලන කසාද බැඳපු බ්‍රදර්ස්, ඕගොල්ලෝ තරහ වෙන්න එපා මං කියන්න යන இப்போ දේ. இங்கே இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஊடகத்தின் மூலம் பார்க்கிற
புருஷர்களே, திருமணம் முடித்த புருஷர்களே, நீங்கள் கோபிக்க கூடாது. ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? අපි ජීවත් වෙන කාලේ நாங்கள் வாழ்கிற காலத்திலே අපේ රටේ எங்கள் நாட்டிலே, ඒ වගේම ඕගොල්ලෝ ජීවත් වෙන ඕගොල්ලන්ගේ රටවල් වල அது போல நீங்கள் வாழ்கிற உங்கள் நாட்டிலே ඉතින් එක්කෙනෙක් හම්බ කරලා පවුල ගෙනියන්න බෑ. ஒருவர் சம்பாதித்து குடும்பத்தை நடத்த முடியாது. භාර්යාවත් හම්බ කරන්න ඕනේ. மனைவியும் சம்பாதிக்க வேண்டும். ඒ නිසා බොහෝ කසාද බැඳපු සහෝදරයන් ඒගොල්ලන්ගේ භාර්යාවන් රස්සාවට යවනවා. ஆகவே திருமணம் முடித்த அநேக சகோதரர்கள் அல்லது புருஷர்கள் தங்கள் மனைவியை தொழிலுக்கு அனுப்புகிறார்கள். දැන් අද කාලේ ඉස්සර කාලේ වගේ නෙවෙයිනේ. இன்றைய காலம் முந்தைய காலத்தை போல அல்ல. ඉස්සර කාලේ ගෑනු ළමයි ඉස්කෝලේ යනවත් අඩුයි. முந்தைய காலத்திலே பெண் பிள்ளைகள் பாடசாலைக்கு போவதும் குறைவு. ඊට පස්සේ අපි දැකපු ඉස්සර කාලේ ලෝකේ ගෑනු වැඩට යන්නේ නෑ. நாம் முன்பு கண்ட உலக பெண்கள் என்ன வேலைக்கும் போவதில்லை. ටික 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 ගෑනු සමහර රස්සා කරන්න පටන් ගත්තා. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெண்களும் தொழிலிலே ஈடுபட ஆரம்பித்தார்கள். ඉස්සල්ලා ගුරු වෘත්තියට පා තබන්න පටන් ගත්තා. முதலாவது ஆசிரியை தொழிலுக்கு அவர்கள் கால் வைத்தார்கள். ඒ කාලේ පැරණි කාලේ ගෑනු ගුරුවරියන් හැටියට හිටියේ නෑ. ගුරුවරියන් කියන වචනේ සිංහල ආකාරාදිය තිබුණේ නෑ. முந்தைய காலத்திலே பெண்கள் ஆசிரியர் தொழில் எந்த தொழிலுக்கு போகவில்லை. ஆசிரியை என்ற தொழிலே அகராதிலே இல்லை. சொல் அந்த அந்த சொல் මේ මම වගකීමෙන් කියන්නම්. நான் இதை பொறுப்புணர்வோடு சொல்லுகிறேன். මම பொறுப்போடு. සිංහල සාහිත්‍යයේ දෙමළ සාහිත්‍යයේ මම හොයලා බැලුවා මේක. நான் தமிழ் அதே போல் சிங்கள அரிச்சுவடுகளிலே ஆராய்ந்து பார்த்தேன். පුරාණ සිංහල ශබ්දකෝෂයක් තිබුණේ නෑ. නමුත් තිබිලා තිබ්බනම් ஆதி காலத்திலே இருந்த ஒரு சொல்லகராதி இருந்திருந்தால் தமிழிலோ சிங்களத்திலோ වෘත්තිමය පිරිමි පාක්ෂික ප්‍රකාශනවලට කාන්තා පක්ෂේ වචන තිබුණේ නෑ. அதாவது தொழில் ரீதியான ஆணுக்கு பயன்படுத்தப்படுகின்ற அதே வார்த்தைக்கு ஈடாக பெண்பாலிலே எந்த வார்த்தையும் இல்லை அகராதியிலே. තේරෙනවද? දැන් තාත්තා පිරිමි පක්ෂ, தகப்பன் ஆண்பால், ඒකේ කාන්තා පක්ෂ අම්මා, அதனுடைய பெண்பால் தாய், සහෝදරයා சகோதரன், සහෝදරිය, சகோதரி, ස්වාමි පුරුෂයා கணவன், භාර්යාව. மனைவி. තනතුරාත්මක ප්‍රකාශවීම ඒ දෙකේම තිබුණා. அதாவது பதவிக்கு ஏற்ற அந்த பெண்பால் ஆண்பால் வார்த்தைகள் இருந்தது. හැබැයි වෘත්තිමය ප්‍රකාශනවලට ස්ත්‍රීලිංගයක් තිබුණේ නෑ. ஆனால் தொழில் சார்ந்த ஆண் வார்த்தைக்குரிய பெண் வார்த்தை இருக்கவில்லை. ඒ කියන්නේ ගුරුතුමා, அதாவது ஆசிரியன், ගුරුතුමිය කියලා එකක් තිබුණේ නෑ. ஆசிரியை என்று இருக்கவில்லை. වැද්දා, அதாவது வேடன், වැද්දිය කියලා එකක් තිබුණේ නෑ. வேடச்சி என்று இருக்கவில்லை. රියදුරා, அதாவது சாரதி, රියදුරිය කියලා එකක් තිබුණේ නෑ. சாரதிக்கு தமிழில் இன்னும் இல்லை. තේරෙනවද මං කියන එක? හලෝ ඔයගලන්ට තේරෙනවද? உங்களுக்கு விளங்குகிறதா நான் சொல்லுகிறது? ඇයි ඒ? ஏன்? ඉස්සර ගෑනු වැඩ කරේ නෑ. ஏனென்றால் முன்பு பெண்கள் வேலை செய்யவில்லை. ගෑනුගේ වගකීම මොනවද? பெண்களுடைய பொறுப்பு என்ன? එයාට කියනවා ගෘහණිය. அதாவது வீட்டு பெண். එයාගේ වැඩේ ගෙදර ඉඳගෙන උයලා ගෙදර හොදලා සුද්ධ කරලා ඇඳුම් හොදලා ස්වාමි පුරුෂයවයි දරුවන්වයි බලා ගන්න එවැනි රාජකාරියක් තමයි තිබුණේ. அவருடைய பெண்ணுடைய தொழில் என்ன, வேலை என்ன? வீட்டை பராமரிப்பது, வீட்டை நிர்வகிப்பது, சமைப்பது, கணவன் பிள்ளைகளுக்கு சமைத்து கொடுப்பது, வீட்டின் வேலைகளை கவனிப்பது. ටික 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 කාන්තාවන් පිරිමින් වගේ එන්න ගත්තා. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்களை போல பெண்கள் மாற ஆரம்பித்தார்கள். ඊට පස්සේ ගුරුවරයා ගුරුවරිය ඇති වුණා. ஆசிரியன், அதன் பின்பு ஆசிரியை, කළමනාකාරයා කළමනාකාරිය ආවා. මුහාමයාලර් මුහාමයාලිනි. முகமையாளர், முகமையாளி. ඉතින් ඒ වගේ දැන් අද හඳටත් යනවා ගෑනු. இப்ப அதே போல சந்திரனுக்கு போகிறார்கள் பெண்கள். දැන් ඇවිල්ලා වෙඩි බෝම්බ ගැට ගහගෙන ගෑනොත් මරාගෙන මැරෙනවා. இப்பொழுது தற்கொலை குண்டுகளை கட்டிக்கொண்டு பெண்களும் பாய்கிறார்கள். ත්‍රස්ත නායකයන් විතර නෙවෙයි ත්‍රස්ත නායිකාවන් පවා ඉන්නවා. அதாவது பயங்கரவாத தலைவன் மாத்திரமில்லை, பயங்கரவாத தலைவியும் இருக்கிறார்கள். අද සමාජයට දැම්මම කියන දේශනා කාරණේ එච්චර අදාළ නැහැ.
இன்றைய நாட்களுக்கு நான் பேசுகின்ற இந்த பிரசங்க குறிப்பு அவ்வளவு பொருந்தாது. ඒ කියන්නේ අද කලාතුරකින් දුර්ලභව අපි දැක ගන්න පුළුවන් කවුරු හරි ගෑනු වැඩට යන්නේ නැති පවුලක්. இன்றைக்கு மிகவும் சொற்பமாகவும் அற்பமாகவும் தான் நாம் காண முடியும் பெண்கள் வீட்டிலே இருப்பதை. අඩු ගානේ ගෙදර ඉඳගෙන ටියුෂන් හරි දෙනවා. ஆஹா, கடைசி வீட்டில இருந்து செய்தியாவது கொடுத்து கொண்டிருப்பார்கள், නැත්තම් ගෙදර ඉඳලා මහලා හරි විකුණනවා. அல்லது வீட்டிலே இருந்து தைத்தாவது கொடுத்து கொண்டிருப்பார்கள் விற்பார்கள். මොකද අද සමාජයේ වගේ. ஏனென்றால் இன்னைக்கு சபை அப்படி. හැබැයි ඉස්සර කාලේ මිත්‍රවරුනි அன்பானவர்களே, முந்தைய காலத்திலே කවුරු හරි ස්වාමි පුරුෂයෙක් භාර්යාව වැඩකට යවුවා නම් யாராவது ஒரு கணவன் மனைவியை வேலைக்கு அனுப்பினால் ඒ මිනිස්සු ඒ මිනිහා දිහා බලන්නේ அந்த மனுஷனை சமுதாயம் அல்லது மக்கள் பார்ப்பார்கள் ජරා විදියට. அவனை கெட்ட விதத்தில் கேவலமாக பார்ப்பார்கள். තරහ වෙන්න එපා. දැන් අපි නෙවෙයි අපිට නෙවෙයි කියන්නේ ඉස්සර කාලේ கோவிக்க வேண்டாம், இப்போ நாங்கள் எல்லாம் முந்திய காலத்தில் ගෑනිව වැඩට එවන්නේ කියලා මතයක් තියන් හිටියා. முந்தைய காலத்திலே பொம்பளைய வேலைக்கு அனுப்புறவன ஏன் என்று சொல்லுவார்கள். පාස්ටර් කෙනෙක් මේවා කියන්න පුළුවන්ද? ஓ, பாஸ்டர் இப்படி சொல்லலாமா? දෙයියා මන් නෙවෙයි කියන්නේ. ஆண்டவனே, நான் சொல்லல, මේව තමයි ඉස්සර කිව්වේ. முந்தி இப்படித்தான் சொன்னார்கள். දැන් ඉතින් ඉස්සර මම දේශනා කරලා තිබ්බනම් අවුරුදු 200කට උඩ මේක දේශනා කරලා තිබ්බනම් 200 வருஷத்துக்கு முன்பு நான் இதை பிரசங்கித்திருந்தால் මෙච්චර සබං ගහන්න ඕනේ. இவ்வளவு சோப்பு போட்டு மெழுக தேவையில்லை. මම කෙලින්ම ඍජුව නැගිටලා මෙහෙම කියන්න ඇති. දැන් අවුරුදු 200කට කලින් சுரேஷ் දේශනා කරනවලුවා. இப்போ உதாரணத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்பு சுரேஷ் பிரசங்கிக்கிறாராம். අවුරුදු 200කට කලින් හඳේ 200 வருஷத்துக்கு முன்பு, இப்ப இல்ல. සහෝදරවරුනි, අවුරුදු 200කට කලින් ඔයයි මයි දේශනා කරනවා. 200 வருஷத்துக்கு முன்பு இவரை நான் பிரசங்கிக்கிறோம். දැන් මම කියන එක එහෙම කියන්න මම දේශනා කරනවා. அவர் சொல்றதே நான் சொல்றேன். සහෝදරවරුනි, சகோதரர்களே, කවුරු හරි පිරිමියෙක් ගෑනිව වැඩට යවනවද? எந்த ஆம்பளையாவது பொம்பளைய வேலைக்கு அனுப்பினா ගෑනුන්ව වැඩට යවන දෙයක් අපි අහලවත් නැහැ. பெண்களை வேலைக்கு அனுப்புகிறதை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. අනාගතේ எதிர்காலத்திலே කවුරු හරි පිරිමියෙක් භාර්යාව රස්සාවට ඇරියා නම් எந்த ஆம்பளையாவது பொம்பளைய வேலைக்கு அனுப்பினால் அவன் සමාජය දිහා බලනකොට சமுதாயத்தை பார்க்கிற பொழுது අපිට පේනවා நமக்கு தெரிகிறது ටිකෙන් ටික සමාජය පිරිහීමෙන් පවතිනවා. கொஞ்சம் கொஞ்சமாய் சமுதாயம் கேடுகட்டு போகிறது. දැන් ටික ටික සමහර අය ඒගොල්ලන්ගේ ගෑනු දරුවන්ට ගෙවල් වල අකුරු උගන්වනවා. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாய் வீட்டிலே ஆம்பளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு எழுத்தை படிப்பிக்கிறார்கள். මට පේනවා තව අවුරුදු 50ක් යනකොට இன்னும் 50 வருடங்கள் போகிற பொழுது எனக்கு தெரிகிறது ගෑනු ළමයි ඉස්කෝලේ යන්න පටන් ගයි. பெண் பிள்ளைகள் பாடசாலை போக ஆரம்பிப்பார்கள். ගෑනුන්ට කියලා ඉස්කෝල හදයි. பெண்களுக்கென்று பாடசாலைகள் கட்டுவார்கள். ඊට පස්සේ ගෑනුන්ව රස්සාවට යවයි. அதன் பின்பு பெண்களை வேலைக்கு அனுப்புவார்கள். මට පේනවා எனக்கு தெரிகிறது ගෑනු කියන ඒ මල් ජාතිය பெண்கள் என்கின்ற இந்த பூ இனம் ගෙදර තියලා வீட்டிலே வைத்து ඒ ගෑණි වෙනුවෙන් හම්බ කරලා ගෙනල්ලා அந்த பொம்பளை சம்பாதித்து கொண்டு வந்து ඒ ගෑණිට ඇඳුම් පැළඳුම් අරන් දීලා அந்த பெண்ணுக்கு ஆடை உடைகள் வாங்கி கொடுத்து ඒ ගෑණිව හොඳට තියාගන්න පිරිමින්ගේ සංඛ්‍යාව අඩු වෙන්න යනවා. அந்த பெண்ணை பூ போல பார்க்கிற ஆண்களுடைய நிலைமை குறைவடைகிறது. කාන්තාව නැමැති මල ගල කරන පොන්න පුරුෂ සමාජයක් මතු කාලේ එන්න යනවා. இந்த பூவாயிருக்கிற பெண்ணை அங்கே கல்லாய் பார்க்க போகிற தேங்காய் மனையர்களாகிய ஆண்கள் உருவாக போகிறார்கள். නමුත් අපේ යේසුස් වහන්සේ ஆனால் நம்முடைய இயேசுவானவர் සභාව භාර්යාව කරගත්තාම நம்முடைய இயேசு சபையை மனைவியாக்கி கொண்டது. උඹ ආයේ පූජක වැඩ කරන්න එපා. இனிமேல் நீ ஆசாரிய வேலை செய்யாதே, ආයේ උඹ රජපාලනය කරන්න එපා. நீ ராஜரிக வேலை செய்யாதே, උඹ මගේ නිවස ස්වර්ගයට වෙලා හිටපන්. நீ என்னுடைய வீட்டிலே பரலோகத்திலே இரு. මම මගේ සේනාවත් එක්ක පොළොවට ගිහිල්ලා நான் என்னுடைய சேனையோடு பூமிக்கு போய் මම රජකම් කරන්නම්. நான் ராஜரிகம் பண்ணுவேன். මම පරණ කිවිසුම් සුද්ධවන්තයින්වත් පාවිච්චි කරලා රජකම් කරන්නම්. நான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை வைத்து ஆட்சி செய்வேன். ඒ අවුරුදු 7 මිය ගිය අයව නැගිටවලා அந்த 7 7 வருஷ
வருஷங்களே மரித்தவர்களை நான் உயிரோடு எழுப்பி මං වෙනුවෙන් මැරුණ අයව නැගිටවලා எனக்காய் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி ඒගොල්ලව මම පූජකවරු කරන්නම්. அவர்களை ஆசாரியர்களாக்குவே. මගේ භාර්යාව என் மனைவி ඔයා මගෙත් එක්ක රස්සාවට එන්න එපා. என்னோடு நீ வேலைக்கு வராதே. ඔයා ගෙදර ඉන්න. நீ வீட்டிலே இரு. ඔයා ස්වර්ගේ ඉන්න. நீ பரலோகத்தில் இரு. එහෙම කියලා කියයි. அப்படியாக சொல்லுவார். දැන් brothers sisters இப்போ சகோதர சகோதரிகளே, අවුරුදු 200කට කලින් මම මෙහෙම දේශනා කරලා තිබ්බනම් 200 வருடத்துக்கு முன்பு இப்படி நான் பிரசங்கித்திருந்தார் කවුරුත් අස්පෙට් වෙන්නේ නැහැ. யாரும் அஸ்பெக்ட் ஆக மாட்டார்கள். ඒ දන්නවද? ஏன்? ඒ කාලෙට මෙහෙම දේශනා කරපු එක හරි. அந்த காலத்தில் இப்படி பிரசங்கித்தது சரி. දැන් මං කිව්වා නම් இப்பொழுது நான் சொன்னால் මගේ අදහිලිවන්තයෝ මාව බුද්ධි කරවලා මාව හමගහයි. எந்த விசுவாசிகளே என்ன படுக்க வச்சு என்ன தோல் உரிப்பார்கள். මගේ දේශනා අහන මිනිස්සුම මට ගල් ගහයි. என் பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் எனக்கு கல்லறிவார்கள். ඒ දන්නවද? ஏன் தெரியுமா? අද කාලේ ගෑණි විතරක් නෙවෙයි හරිනම් ඉපදුන ළමයාවත් ගෙනියලා මොකක් හරි ජොබ් එකක් කරව ගත්තා නම් ඒත් සල්ලි මදිහලු. ஏனென்றால் இன்றைய காலத்தில் மனுஷியை மாத்திரம் மனைவியை மாத்திரமல்ல பிறந்த பிள்ளையே வேலைக்கு அனுப்பி சம்பாதிக்க கூடுமானால் சம்பாதிக்க காலம். அப்படி நிலைமை. හිතන බලන්න අද කාලේ ස්කූල් ෆීස් කීයද කියලා. இன்னைக்கு யோசித்து பாருங்கள் பாடசாலை கட்டணங்கள் எப்படி இருக்கிறது என்று. බෙහෙත් වලට කොච්චර යනවද කියලා බලන්න. மருத்துவத்திற்கு எவ்வளவு செலவு போகிறது என்று பாருங்கள். බොහොම අමාරුවෙන් ළමයාට ඉස්කෝලයක් ගන්න. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பாடசாலை பிள்ளைக்காக பெறுவதற்கு. දැන් ඉස්කෝලේට යවන්න වෑන් එකට කීයද කියලා අහන්න. பாடசாலைக்கு அனுப்புவதற்கு வாகனத்திற்கு செலவு எவ்வளவு என்று பாருங்கள். අද සමාජය වෙනස් වෙලා. இன்றைய சமுதாயம் மாறிவிட்டது. අද කාන්තාවන් වැඩ කරන්න ඕනේ වෙලා. இன்றைக்கு பெண்கள் வேலை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ඒ නිසා මම කියන එක අද කට්ටිය තේරුම් ගන්න අමාරුයි. ஆகவே நான் சொல்லுகிற இந்த விடயத்தை இன்றைய நாட்களில் மக்கள் புரிந்து கொள்வது கடினம். දැන් ඔබ මගෙන් ඇහුවොත් நீங்கள் இப்பொழுது என்னிடத்தில் கேட்டால் පාස්ටර් සුරේෂ් ඔයාගේ මතය මොනවද? பாஸ்டர் சுரேஷ் உங்களுடைய கொள்கை என்ன? ගෑනු වැඩ කරන්න හොඳ නැද්ද? பெண்கள் வேலை செய்யக்கூடாதா? මම කියනවා නෑ වැඩ කරන්න පුළුවන්. நான் சொல்லுகிறேன் இல்லை, வேலை செய்யலாம். ගෑනු හොඳට වැඩ කරන්න පුළුවන්. பெண்கள் நன்றாய் வேலை செய்யலாம், හොඳට ඉගෙන ගන්න පුළුවන්. நன்றாய் படிக்கலாம். දන්නවද මහා බ්‍රිතාන්‍යයේ අගමැතිවරිය හැටියට පත් වෙලා ඉන්නෙත් නැවත වාරයක් කාන්තාවක්. பிரித்தானியாவினுடைய பிரதம மந்திரியாக மாறி இருப்பது மீண்டும் ஒரு பெண். ඉස්සරත් මාගරට් තැචර් කියලා කාන්තාවක් මහා බ්‍රිතාන්‍ය අගමැතිවරණිය හැටියට හිටියා. முன்பு மார்கரெட் தச்சர் பிரித்தானியாவினுடைய பிரதம மந்திரியாக இருந்தார். ලෝකේ පළවෙනි අගමැතිවරණිය හැටියට පත් උනේ අපේ ශ්‍රීමාව බණ්ඩාරනායක මැතිණිය. உலகத்தினுடைய பெண் பிரதம மந்திரியாக முதலாவது மாறியவர் நம்முடைய நாட்டினுடைய பண்டாரநாயக்க அம்மையார் සිරිමා. එතකොට සිරිමාම. ඉන්දියාවේ ඉන්දිරා ගාන්ධි අගමැතිවරණිය அதே හැටියට போல் இந்தியாவில் இந்திரா காந்தி பிரதம மந்திரியாக இருந்தார். අපේ රටේ චන්ද්‍රිකා බණ්ඩාරනායක කුමාරතුංග මැතිණිය ජනාධිපතිවරණිය හැටියට කටයුතු කරා. அதே போல நம்முடைய நாட்டினுடைய சந்திரிகா பண்டாரநாயக்க அம்மையார் ஜனாதிபதியாக நிர்வகித்தார். අද ලෝකේ විශාල තනතුරු තියන් ඉන්නවා නීතිඥ හැටියට විනිශ්චයකාරයන් හැටියට වෛද්‍යවරු හැටියට එන්ජිනියරු වරියන් හැටියට කාන්තාවන්. இன்றைக்கு உலகத்தில் பெரிய பெரிய பட்டங்கள் பதவிகளிலே அதே போல் தொழில்களிலே வைத்தியர்களாக தொழில்நுட்பவியலாளர்களாக அதே போல பல பல துறைகளிலே பெண்கள் உயர்ந்த பதவி பட்டங்களை வகிக்கிறார்கள். ඒ නිසා මගෙන් ඔබ ඇහුවොත් அவன் நீங்கள் என்ன இடத்துல கேட்டா මං කියනවා කාන්තාවන් පිරිමින්ට සමානව ඉගෙන ගන්න ඕනේ රැකී රස්සා වෘත්තිවල නිරත වෙන්න ඕනේ. அவன் என்ன இடத்துல கேட்டால் நான் சொல்லுகிறேன், பெண்கள் ஆண்களுக்கு சமமாக வேலை செய்யலாம், பட்டம் பதவிகள் வைக்கலாம், கல்வி கற்கலாம். හැබැයි බයිබලයට කියලා සංස්කෘතියක් තියෙනවා. ஆனால் வேதாகமத்திற்கு என்ற ஒரு கலாச்சாரம் உண்டு. බයිබලයට තියෙන සංස්කෘතියට අනුව வேதாகம கலாச்சாரத்தின்படி ගෑනු ළමා ආදායම් මාර්ගයක් උපයවුවේ නෑ කවුරුත් හොඳ මිනිස්සෙක්. எந்த ஒரு மனிதனும் தன் பெண் பிள்ளைகளை வைத்து வருமானம் ஈட்டுகின்ற எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை. ඒතකොට අපේ යේසුස් වහන්සේ බයිබලයේ දෙවියන් වහන්සේනේ. அப்பொழுது நம்முடைய இயேசு கிறிஸ்து வேதாகமத்தினுடைய ஆண்டவர் அல்லவா? යේසුස් වහන්සේ ඊයේත් අදත් සෑමදාත් නොවෙනස් වෙන දෙවියන් වහන්සේනේ. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார் அல்லவா? ඉතින් සමාජය වෙනස් වුණා කියලා යේසුස් වහන්සේ උන්වහන්සේගේ ප්‍රතිපත්තිය වෙනස් කරන්නේ නෑනේ. ஆகவே சமுதாயம் மாறியதற்காக இயேசு தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக் கொள்வதில்லை தானே. යේසුස් වහන්සේ ස්වාමි පුරුෂයා වෙනකොට இயேசு கணவராக மாறுகிற பொழுது බයිබලයේ ඉන්න යහපත් ස්වාමි පුරුෂයෙක් වගේ வேதாகமத்தில் இருக்கிற நல்ல புருஷனை போல භාර්යාව ගෙදර තියන් සලකනවා. மனைவியை வீட்டிலே வைத்து
பராமரிப்பார். භාර්යාව රැකියාවට යවන්නේ. மனைவியை வேலைக்கு அனுப்புவதில்லை. අද අපි පූජකවරු. இன்றைக்கு நாம் ஆசாரியர்கள், අද අපි රජවරු. இன்றைக்கு நாம் ராஜாக்கள். හැබැයි අපි ඔසවා ගනු ලැබුවයින් පස්සේ ஆனால் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பதாக මිත්‍රෝන් අපිට කරන්න කිසිම රාජකාරියක් නැහැ. அன்பானவர்களை நமக்கு செய்வதற்கு எந்த ஒரு பொறுப்போ தொழிலோ இல்லை. අපිට කිසිම වගකීමක් නැහැ. நமக்கு எந்த பொறுப்புகளும் இல்லை. අපි සන්තෝෂෙන් සදාකාලයෙන් සදාකාලයට යේසුස් වහන්සේගේ භාර්යාව හැටියට ස්වර්ගයේ ප්‍රීතියෙන් ඉන්න පුළුවන්. நாம் பரலோகத்திலே சதா காலமாக இயேசுவினுடைய மனைவியாக மகிழ்ச்சியிலே நாம் 1000 ஆண்டுகள் இருக்கலாம். අර අවුරුදු 7 තුල යේසුස් වහන්සේ වෙනුවෙන් මැරෙන අයව තමයි නැවත නැගිටුවලා පූජකවරු බවට යේසුස් වහන්සේ පාවිච්චි කරන්නේ. அந்த 7 ஆண்டுகளுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவுக்காய் மரிக்கிறவர்களைத்தான் உயிரோடு எழுப்பி ஆசாரியர்களாக அவர்களை பயன்படுத்துவார். දැන් ලොකු ප්‍රශ්නයක් තියෙනවා. இப்பொழுது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. එසේ විනිශ්චය කරනු ලැබපු අය இப்படியாக நியாயம் தீர்க்கப்பட்டவர்கள் අවුරුදු 1000ක් පාලනය කරනවලු යේසුස් වහන්සේත් එක්ක. 1000 ஆண்டு இயேசுவோடு கூட அரசாட்சி செய்வார்களா? කාවද පාලනය කරන්න යන්නේ? யாரை ஆட்சி செய்ய போகிறார்கள்? එකක් ஒன்று, ඒදන් උයනේ බලනකොට ஏதேன் தோட்டத்திலே பார்க்கிற பொழுது ආදාම්ට දෙවියන් වහන්සේ කිව්වා මුළු මැවිල්ලම උඹ පාලනය කරපන්. ஆதாமுக்கு தேவன் சொன்னார், முழு சிருஷ்டிகளையும் நீ ஆளுகை செய். නමුත් ඒ පාලන බලය දෙවියන් වහන්සේට අකීකරු වෙමින් යක්ෂයාට බාර දුන්නා ආදාම්. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியாமையினாலே அந்த தேவன் கொடுத்த ஆட்சி அதிகாரத்தை சாத்தானிடத்தில் விட்டு போட்டான். දැන් දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයාට දෙනවා නැවත වාරයක් පාලනය කරපම් මේ ලෝකේ කියලා. இப்பொழுது மீண்டும் தேவன் அந்த ஆட்சி அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுக்கிறார். ஆளுகை செய்யுங்கள். හිතලා බලන්න ඒ අවුරුදු 1000 சிந்தித்து பாருங்கள் இந்த 1000 ஆண்டுகளை. මේ ලෝකේ ඉන්න අය කොච්චර ප්‍රීතියෙන් ඉඳීද? இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எவ்வளவு சந்தோஷமாய் இருப்பார்கள். යක්ෂයා නෑ ඌව ගැට ගහලා පාතාල. பிசாசு இல்லை, அவனை பாதாளத்திலே கட்டி போட்டு விட்டார். ඒ නිසා මානසික තෘෂ්ණා නෑ. அவன் மாம்ச இச்சை இல்லை, වෛරය, ක්‍රෝධය, ඊර්ෂ්‍යාව, උඩංගුව, ඒ තෘෂ්ණාව ඒ වගේ දේවල් නෑ. பழி வாங்குதல், வைராக்கியம், குரோதங்கள் இவைகள் இல்லை. මිනිමැරීම් නෑ. கொலை இல்லை, වෛශ්‍යකම් නෑ. விபச்சாரம் இல்லை, රූප වන්දනා නෑ. சிலை வணக்கம் இல்லை. ජෙරුසලේමේ ඉඳන් යේසුස් වහන්සේ පාලනය කරනවා. எருசலேமில் இருந்து இயேசு ஆட்சி செய்வார். මොන තරම් මනහර ලෝකයක්ද? எவ்வளவு அழகான மனரம்யமான உலகம். සිංහයා බැටළුවත් එක්ක ජීවත් වෙනවා. சிங்கம் ஆட்டுக்குட்டியோடு வாழும். ඒ කිසිම සතෙක් තව සතෙක්ව මරන් කන්නේ නෑ. எந்த ஒரு மிருகமும் இன்னொரு மிருகத்தை கொன்று சாப்பிடாது. හැම සතෙක්ම මේ පලා වර්ග කන්නේ. எல்லா மிருகங்களுமே தாவரங்களை உண்ணும். ඒදා නුයනේ එහෙම තමයි තිබුණේ. ஏதேன் தோட்டத்தில் அப்படித்தான் இருந்தது. එවන් ලෝකයක් මේ ලෝකේ තිබේවි. அப்படிப்பட்ட ஒரு உலகம் හැබැයි இருக்கும் இந்த உலகத்திலே. මන් දන්නේ නැති කාරණයක් තියෙනවා. ஆனால் நான் எனக்கு தெரியாத ஒரு விடயம் ඒ உண்டு. නිසා මගෙන් අහන්න එපා. அதை இடத்துல கேட்க வேண்டாம். ඒ කාලේ මිනිස්සු කසාද බැඳලා ළමයි වදයිද ඒක මන් දන්නේ නැහැ. அந்த காலத்திலே மனிதர்கள் திருமணம் முடித்து பிள்ளை பெறுவார்களா என்று கேட்டால் அது எனக்கு தெரியாது. නමුත් එක දෙයක් මන් දන්නවා. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், මරණය නැහැ. மரணம் இல்லை. අවුරුදු 1000ක් හැම කෙනාම පණ පිටින් ඉඳීවි. 1000 ஆண்டு எல்லோரும் உயிரோடு ඒ இருப்பார்கள். නිසා මම හිතන්නේ හොඳ රාගන්න මං කියන එක. அவன் நான் நினைக்கிறேன், இதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். මම හිතන්නේ நான் நினைப்பதில்லை විවාහ දරුවෝ ඇදීම ඒවා තියෙයි කියලා මං හිතන්නේ. திருமணம், பிள்ளை பெறுதல் இது இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. තේරෙනවද මං කියන එක? நான் சொல்லுகிறது புரிகிறதா? හැබැයි ඇත්තටම තියෙයිද නැද්ද කියලා දන්නේ නැහැ. ஆனா உண்மையா இருக்குமா இல்லையா எனக்கு தெரியாது. ඔය ආත්මයන් වහන්සේගෙන් අහන්නත් බෑ. උන්වහන්සේ ඔයාලට උත්තර දෙන්නෙත් නැහැ. அதை தேவனிடத்தில் கேட்க முடியாது, அதுக்கு அவர் பதில் சொல்ல போவதும் இல்லை. බයිබලෙත් නැහැ. பைபிளிலும் இல்லை. තේරෙනවද? புரிகிறதா? හැබැයි දැන් මට තව ප්‍රශ්නයක් තියෙනවා. ஆனால் எனக்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. ඔය වගේ පාලනය කරන අයට අමතරව இப்படியாய் ஆட்சி செய்கிறவர்களை தவிர පාලනය කරනු ලබන සෙනගක් ඉඳීවිද කියලා. ஆட்சிக்குள்ளே ஆட்சி படுத்தப்படுகிற ஒரு ஜனக்கூட்டம் இருக்குமா? දැන් ඒකට මම බයිබලෙන් වෙන පැතිවලට ගිහින් එන්න ඕනේ. இதற்கு நான் வேதாகமத்திலே வேறு வேறு இடங்களுக்கு நான் சென்று வர வேண்டும். මිත්‍රවරුනි මේක මම ගොඩාක් හිතලා ගවේෂණ කරලා බලලා තමයි මේ කතා කරන්නේ. அன்பானவர்களே, நான் இதை குறித்து அதிகமாய் சிந்தித்து
ஆராய்ச்சி செய்துதான் இதை குறித்து நான் பேசுகிறேன். අපේ දෙවියන් වහන්සේ ධර්මිෂ්ඨයි. நம்முடைய தேவன் நீதியுள்ளவர். ඉතින් ධර්මිෂ්ඨ දෙවියන් වහන්සේ විනිශ්චය කරන්නේ ධර්මිෂ්ඨකමින්. அவன் நீதியுள்ள தேவன் நியாயம் தீர்ப்பது நீதியோடு. දැන් අපි කියමු இப்பொழுது நாம் சொல்லுவோம், යමෙක් මේ ලෝකේ ඉපදිලා හොඳ ජීවිතයක් ගත කරලා මැරෙනවා. யாதோ ஒருவர் இந்த உலகத்திலே பிறந்து நல்ல சீரும் சிறப்புமாய் வாழ்ந்து மரிக்கிறார். නමුත් ඒ මනුෂ්‍ය අපි කියමුකෝ බෞද්ධයෙක් කියලා. உதாரணமாய் சொல்லுவோம், அந்த மனிதன் ஒரு பௌத்தன் என்று சொல்லி இந்து என்று சொல்லுவோம். දැන් ඒ මනුෂ්‍යයා ජීවිතේට යේසුස් කියන නම ඇහුවේ නැල්ලු. இந்த மனிதன் வாழ்க்கையிலேயே இயேசு என்கிற பெயரை கேள்விப்படவே இல்லை. සමහර විට යේසුස් වහන්සේ ගැන මිනිහට කවුරු හරි කියලා තිබ්බනම් ගැලවීම ලැබලා ඇති. ஒருவேளை யாரோ ஒருவர் அவருக்கு இயேசுவை பற்றி சொல்லி இருந்தால் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். අහලා නැහැ. ஆனால் அவர் கேள்விப்படவே இல்லை. එයා දන්නේ මෙච්චරයි. දන්න එකට අවංකව ජීවත් වෙලා මැරුණා. அவை அவனுக்கு தெரிந்தது இவ்வளவுதான். அதற்கு உண்மையின் நேர்மையமாய் வாழ்ந்து அவன் மரிக்கிறான். දැන් දෙවියන් වහන්සේට මේක ලොකු ප්‍රශ්නයක්. இப்பொழுது தேவனுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. යේසුස් වහන්සේව පිළිගත්තේ නැත්තම් ස්වර්ගයට ගන්න බෑ. හරිනේ? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோகத்திற்குள்ளே எடுக்க முடியாது. ඉතින් ඒ මනුස්සයා යේසුස් වහන්සේව පිළිගත්තේ නැති නිසා ඒ මනුස්සයව ස්වර්ගයට ගන්න බෑ. அவை இந்த மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடியினால் பரலோகத்திற்குள்ளே அவனை எடுக்க முடியாது. හැබැයි යේසුස් වහන්සේව පිළිගත්තේ නැහැ කියලා ඒ මනුස්සයාව සදාකාලීන ගින්දරට දාන්නත් බෑ. ஆவே அதே நேரத்திலே இவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே நித்திய நரகத்திற்குள்ளே போடவும் முடியாது. මොකද මේ මනුස්සයාට යේසුස් වහන්සේව පිළිගන්න අවස්ථාවක් ලැබුණේම නැහනේ. ஏனென்றால் அவனுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்குரிய சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை. දෙවියන් වහන්සේ කොච්චර යහපත්ද කියනවනම් தேவன் எவ்வளவு நல்லவர் என்று சொன்னார். ආදම්වයි ඒවවයි මැව්වා තීරණ ගැනීමේ හැකියාව සහිතව. ஆதாமையும் ஏவாளையும் தேவன் படைத்தார் தீர்மானிக்கின்ற தன்மை உள்ளவர்களாகவே. තීරණ ගන්න හැකියාව තිබුණට තීරණ ගන්න අවස්ථාව දුන්නේ නැත්තම් ඒ හැකියාවට ප්‍රයෝජනයක් නැහැනේ. தீர்மானம் எடுக்கின்ற இயல்பை தன்மையை கொடுத்து தீர்மானிக்கின்ற தருணத்தை சந்தர்ப்பத்தை கொடுக்காவிட்டால் அந்த தன்மையிலே பிரயோஜனம் இல்லை. ඒ නිසා වත්ත මැද තිබුණ ගහ දිහා බලලා කිව්වා මේකෙන් කන්න එපා කියලා. ஆகவே தோட்டத்தின் மத்தியில ஒரு மரத்தை உண்டு பண்ணி இந்த கனியை சாப்பிடாது என்று சொன்னார். තීරණ ගැනීමේ හැකියාව දුන්නා. தீர்மானிக்கின்ற தன்மையை சித்தத்தை கொடுத்தார். දැන් ඒ හැකියාව පාවිච්චි කරන්න අවස්ථාවක් ලබා දුන්නා. அவர் இந்த திறமையை பயன்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் கொடுத்தார். එතකොට අද ලෝකයේ බොහෝ මිනිස්සු ඉපදිලා මැරිලා තියෙනවා යේසුස් වහන්සේ ගැන අහලම නැතුව. அவை இந்த உலகத்தில் இன்றைக்கு அநேக மனிதர்கள் பிறந்து மரித்திருக்கிறார்கள் இயேசு என்ற இயேசுவை பற்றியே கேள்விப்படாமல். ඒ අයව ස්වර්ගයට ගන්නත් බෑ. அவர்களை பரலோகத்திற்குள் எடுக்கவும் முடியாது. නරකාදියට යවන එක ධර්මිෂ්ඨ දෙවියන් වහන්සේට සුදුසු නෑ. හරිද? அவர்களை நரகத்திற்குள்ளும் தள்ள முடியாது நீதியுள்ள தேவனால். රෝම පොත ඔයගොල්ලෝ කියවලා බැලුවොත් ரோமர் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ලස්සනට පළවෙනි පරිච්ඡේදයේ කියනවා. முதலாம் அதிகாரம் மிக அழகாரமா சொல்கிறது. ව්‍යවස්ථාව තුල ඉන්නන්වා දෙවියන් වහන්සේ ව්‍යවස්ථා වෙන්න විනිශ්චය කරනවා. நியாய தீர்ப்பு நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களை ஆண்டவர் நியாய பிரமாணத்தின் மூலமாய் நியாயம் தீர்க்கிறார். ව්‍යවස්ථාවෙන් පිට ඉන්න අයව நியாய பிரமாணத்திற்கு அப்பாற்பட்டவர்களை ඔවුන්ගේ හෘද සාක්ෂියේ ලියා තිබෙන ව්‍යවස්ථාවට අනුව විනිශ්චය කරනවා. அவர்களுடைய மனசாட்சியின் படி நியாயம் தீர்க்கிறார். එතකොට අපි හිතමු මේ බෞද්ධයා அப்பொழுது நாம் வைத்துக் கொள்வோம் இந்து එයා යේසුස් වහන්සේ ගැන අහලා නැහැ. இந்த இந்து மனிதன் இயேசுவை பற்றியே கேள்விப்படவில்லை. නමුත් එයාගේ හෘද සාක්ෂියට අනුව හොඳට එයා ජීවත් වෙලා මැරලා තිබ්බනම් அப்படி அவருடைய மனசாட்சியின் படி உண்மையுள்ளவனாய் வாழ்ந்து மரித்திருந்தால் එයාව නැවත නැගිටුවලා அவனை மீண்டும் உயிரோடு எழுப்பி ස්වර්ගයට ගෙනියන්න බෑ. பரலோகத்துக்கு கொண்டு போவதில்லை. ඒ අවුරුදු 10 තුල යේසුස් වහන්සේගේ පාලනය සමේ ජීවත් වෙන්න ඉඩ දෙනවා. அந்த 1000 ஆண்டு இயேசுவின் அரசாட்சியிலே அவனை வாழ்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். දැන් මේක මම බයිබලෙන් ඔබට ඔප්පු කරන්න යනවා. இதை வேதாகமத்திலிருந்து நிரூபிக்க போகிறேன். පස්සේ මම කියන පරිච්ඡේදය ගෙදර ගිහින් හොඳට කියවලා එන්න. அதன் பின்பு நான் சொல்லுகிற அதிகாரத்தை வீட்டிலே போய் நன்றாக வாசித்து விட்டு வா. යෙරේමියා 35
எரேமியா 35ஆம் அதிகாரம். දෙවියන් වහන්සේගේ සෙනඟ දෙවියන් වහන්සේට පිටුපාමින් පව් කරගෙන වැරදි ජීවිතයක් ගත කරගෙන ඉන්නවා. தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து அக்கிரமம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ඉස්රායල් තුල ජීවත් වෙලා හිටියා තවත් ජන කොට්ටාසයක්. இஸ்ரவேலிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இன்னும் ஒரு ஜனக்கூட்டம். ඒ අය යුදෙව්ව නෙවෙයි. அவர்கள் யூதர்கள் அல்ல. හැබැයි ඒගොල්ලෝ යුදෙව් විරෝධිත් නෙවෙයි. அதே நேரத்திலே அவர்கள் யூத எதிராளிகளும் அல்ல. රේඛාබ් කියන මිනිස්යාගේ පරම්පරාවෙන් ආපු අය. ரேகாப் என்கின்ற மனிதனுடைய சந்ததியிலே வழிவந்தவர்கள். ඒගොල්ලන්ගේ ආදි පියවරයා හැටියට හිටිය යොනදාප් කියන මිනිස්සයා. அவனுடைய முற்பிதா யோனதாப் என்கின்ற மனிதன். ඒගොල්ලෝ යුදෙව්ව නෙවෙයි. அவர்கள் யூதர்கள் அல்ல. හැබැයි ඉස්රායල් මිනිස්සුත් එක්ක ඒගොල්ලෝ ජීවත් වෙනවා. ஆனால் அவர்கள் இஸ்ரவேலரோடு கூட வாழ்ந்தார்கள். දවසක් දෙවියන් වහන්සේ එරේමියාට කියනවා ஒரு நாள் தேவன் எரேமியாவுக்கு சொல்லுகிறார், රේඛාබ් වරු ළඟට ඵලයන්. இந்த ரேகாபியர்களிடத்திலே போ. ගිහිල්ලා කියපන් දෙවියන් වහන්සේ කියනවා போய் சொல்லு, தேவன் சொல்லுகிறார், දේව මාලිගාවට ඇවිල්ලා මුද්‍රික පානය බොණ්ඩ කියලා අපිත් එක්ක එකතු වෙලා. தேவாலயத்திற்கு வந்து எங்களோடு கூட திராட்சரசம் குடி என்று சொல்லுகிறார் என்று. එරේමියා ගිහින් රේඛාබ් වරුන්ට කියනවා எரேமியா போய் ரேகாபியர்களுக்கு சொல்லுகிறார், රේඛාබ් වරුනි ரேகாபியர்களே, මම කවුද කියලා ඔබ දන්නවා. நான் யார் என்று உங்களுக்கு தெரியும். දෙවියන් වහන්සේගේ ප්‍රොපේතවරයෙක්. தேவனுடைய தீர்க்கதரிசி. ඉතින් දෙවියන් වහන්සේ කියනවා ஆகவே தேவன் சொல்லுகிறார், ඔහෙලාට එන්නලු උන්වහන්සේගේ මාලිගාවට. உங்களை வரட்டாம் அவருடைய மாளிகைக்கு. ඇවිත් මුද්‍රික පානය බොණ්ඩලු. வந்து திராட்சரசம் குடிக்கவாம். රේඛාබ් වරු කියනවා ரேகாபியர்கள் சொல்லுகிறார்கள், ප්‍රොපේතතුමනි தீர்க்கதரிசி, මෙන්න වැන්දා සමා වෙන්න. இதோ கும்பிடுகிறேன், மன்னித்துக்கொள். අපේ ආදි පියවරයා எங்களுடைய முற்பிதாக்கள் යෝනතාප් யோனதாப் අපේ පරම්පරාවන්ට කියලා දීලා තියෙනවා ඉස්සර எங்களுடைய பரம்பரை சந்ததியருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், මත් පැන් පානය නොකරව් කියලා. திராட்சரசம் அல்லது மதுபானம் பண்ண வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். ඒ නිසා ප්‍රපේතතුමනි සොරි ஆகவே தீர்க்கதரிசியே, சொரி, අපිට බෑන්. எங்களுக்கு முடியாததை செய். එතකොට එරේමියා කියනවා அப்பொழுது எரேமியா சொல்லுகிறார், අයිසේ දෙවියන් වහන්සේ කියන්නේ ஐசே தேவன் சொல்லுகிறார், ප්‍රපේතතුමනි தீர்க்கதரிசியே, ඔබගේ දෙවියන් වහන්සේව අපි දන්නේ නැහැ. உங்களுடைய தேவனை எங்களுக்கு தெரியாது. අපේ මුල් පියවරයාට අපි දැන් ගරු කරනවා. எங்களுடைய ஆதி தகப்பனை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். එයා இப்பொழுது පණ පිටින් නැහැ. அவர் உயிரோடு இல்லை. ඒ වුණාට එයා කියලා දීපු විදියට තමයි අපි ජීවත් වෙන්නේ. ஆனால் அவர் சொன்னபடிதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். කරදර කරන්න එපා. ஐயோ, எங்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். අපි නම් මුද්‍රික පානය බොන්නේ නැහැ. நாங்களோ என்றால் திராட்சரசம் குடிப்பதே இல்லை. කට මල්ල පැනලා එරේමියා එනවා දෙවියන් වහන්සේ ගාවට. இவனுக்கு நல்லா கோபம் போய் இப்போ வருகிறார். ස්වාමීනි මම කිව්වා උන් බෑ කියනවා. ஆண்டவரே, நான் சொன்ன அவன் ஏலாட்டி சொல்லுகிறான். ඔබ වහන්සේ කිව්වා කියලා කිව්වා ඒත් බෑ කියනවා. நீங்க சொன்னீங்கன்னு சொன்ன அதுவும் முடியாது என்று சொல்லுகிறான். දෙවියන් වහන්සේ අහනවා ඇයිලු? தேவன் கேட்கிறார், ஏனா? උන්ගේ අර මුල් පියවරෙක්ලු කවුද? ඉස්සර එකේ හිටියාලු. அவனுடைய ஒரு முற்பிதா இருந்தாலும் ஒரு பிச்சா பைத்தியக்காரன். ඌ කිව්වලු බොන්න එපා කියලා. அவன் சொன்னாலும் குடிக்க வேண்டாம் என்று. ඌ බොන්න බෑ කියනවානේ. இவன் குடிக்க மாட்டேன்றான். දෙවියන් වහන්සේ කියනවා එරේමියා தேவன் சொல்லுகிறார், எரேமியா, අන්න மினிස්සු. இதோ பார், இவர்கள் தான் மனிதர்கள். උඹේ අය යුදෙව්වෝ உண்டாக்கள் இந்த யூதர்கள் මාව දන්නවා. என்ன இவனுக்கு தெரியும். මගේ හාස්කම් අත්දැක්කා. என்னுடைய அற்புத அதிசயங்களை கண்டவர்கள். රතු මෝද දෙකට බෙදලායි මුංග මං ගෙනාවේ. செங்கடலை இரண்டாய் பிரித்து தான் இவர்களை கொண்டு வந்தேன். මන්නා වැකි රෙව්වා. மன்னா கொடுத்தேன். මම දේව මාලිගාවෙන් මුන්ට ප්‍රකාශ වුණා. நான் தேவாலயத்தில் இவர்களுக்கு என்னை வெளிப்படுத்தினேன். මුන් දන්නවා මම සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේ කියලා. இவர்களுக்கு தெரியும் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ඒත් මගේ වචනයට කීකරු වෙන්නේ නැතුව රූප වන්ද වැඳ ඉන්නවා. ஆனாலும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சிலைகளை வணங்குகிறார். අර දැන් ගිහින් ආවනේ ඔබ රේඛාබ් වරු. இப்ப நீ போய் வந்தாயல்ல ரேகாபியர்கள், උන් මාව දන්නෙත් නැහැ. அவர்களுக்கு என்னை தெரியவும் மாட்டாது. උන්ට දෙවි කෙනෙකුත් නැහැ. அவளுக்கு ஒரு கடவுளும் இல்லை. නිකම් මනුස්සෙක් උන්ට දීපු අනය අද වෙනකන් උන් පිළිපදිනවනේ බං. சாதாரண ஒரு மனிதன் கொடுத்த கட்டளை பிரமாணங்களை இன்று வரையிலே பின்பற்றுகிறார்களே. ඒ නිසා අන්තිම පදේ බලන්න එරේමියා 35 ஆகவே கடைசி வசனம் எரேமியாவிலே එරේමියා 35ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம். ඒකේ ලස්සන දෙයක් දෙවියන් වහන්සේ කියනවා. அழகான ஒரு விடயத்தை தேவன் சொல்லுகிறார். අවසාන පදේ පස්සේ මුළු පරිච්ඡේදෙම ඔයගොල්ලෝ කියවලා බලන්න. நீங்கள் போய் பின்பு முழு அதிகாரத்தை வாசித்து பாருங்க. එතන කියනවා இங்க சொல்லுகிறது,
19 පදය 19ஆம் வசனம் මේ 18 ඉඳන් කියවන්නම්. 18 லிருந்து வாசிக்கிறேன். තවද එරේමියා රේකාබ් වරුන්ගේ වංශයට කතා කොට ඊශ්‍රායල්ගේ දෙවි වූ සේනාවල ස්වාමින් වහන්සේ මෙසේ කියනසේක නුඹලාගේ පිය වූ යෝනදාබ්ගේ ආඥාවට නුඹලා කීකරුව ඔහුගේ සෑම ශික්ෂා නේද ශික්ෂා රක්ෂා කර ඔහු නුඹලාට අනකල සියල්ල ලෙස කළ නිසා සෑම කල්හිම මා ඉදිරියෙහි සිටින්ට රේකාබ්ගේ පුත්‍ර වූ යෝනදාබ්ගෙන් කෙනෙක් නැතුව නොයන්නේ යයි ඊශ්‍රායල්ගේ දෙවි වූ සේනාවල ස්වාමීන් වහන්සේ කියනසේකයි කීවේය. பின்னும் எரேமியா ரேகாபியருடைய குடும்பத்தாரை நோக்கி நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு அவன் உங்களுக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாவின் குமாரனாகிய யோனதாபுக்கு இல்லாமற் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். තේරෙනවද දෙවියන් වහන්සේ මොන වගේ දෙවියන් වහන්සේද කියලා? பாருங்கள் தேவன் எப்படிப்பட்ட தேவன். උන් මාව දන්නේ இவர்களுக்கு என்னை தெரியாது. ඒත් උන් මට අකීකරු උනේ ඇයි දන්නවද? ஆயினும் இவர்கள் ஏன் எனக்கு கீழ்ப்படியாமற் போனார்கள் இந்த ரேகாபியர்கள்? උන්ගේ පියවරේගේ ඒ අනය රක්ෂා කරගන්න. இவர்களுடைய முற்பிதாவினுடைய கட்டளையின் நிமித்தமாக වැරදිලාවත් මුන් මාව දැනගෙන මගේ සෙනග හැටියට ඉඳලා තිබ්බනම් தற்செயலாக வேணும் இவர்கள் என்னை அறிந்து என் ஜனங்களாக மாறியிருந்தால் උඹලට වඩා ඒ කියන්නේ යුදෙව්වන්ට වඩා உங்களை பார்க்கலாம், அதாவது யூதர்களை பார்க்கலாம், උන් හොඳ බැතිමතුන් හැටියට ඉඳලා ඇති. அவர்கள் நல்ல பக்திமான்களாக இருந்திருப்பார்கள். මිත්‍රෝනි මම ඔයගලන්ට කියන්නම්. அன்பானவர்களே, சிநேகிதர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ඉතිහාසයේ පවණක් නෙමෙයි වර්තමානයේත් சரித்திரத்திலே மாத்திரமல்ல நிகழ்காலத்திலும் අපිට වඩා හොඳ චරිත ගුණාංග තියෙන මිනිස්සු පිට ඉන්නවා. எங்களை பார்க்கலும் நல் நடக்கையுள்ள நல்ல குணாதிசயம் உள்ள மக்கள் வெளியிலே இருக்கிறார்கள். ඒගොල්ලෝ දෙවියන් වහන්සේ ගැන දන්නේ නැහැ. அவர்களுக்கு தேவனை பற்றி தெரியாது. ඒගොල්ලන්ට දෙවියන් වහන්සේ ගැන කියලා දුන්නොත් அவர்களுக்கு தேவனை குறித்து சொல்லிக் கொடுத்தா සමහර විට ඒගොල්ලෝ හැරියෙයි. அவர்கள் ஒருவேளை திரும்பி வருவார்கள். හැරි ආවොත් අපිට වඩා හොඳ නේ ඒගොල්ලෝ ඉන්නේ. அவர்கள் திரும்பி வந்தால் எங்களை பார்க்கலும் திறமையானவர்களாக இருப்பார்கள். එතකොට ඒ වගේ අයව යේසුස් වහන්සේව පිළිගත්තේ නැහැ කියලා දෙවියන් වහන්සේ නිරයට දාන්න යනවද? அப்படியானால் தேவன் இப்படிப்பட்டவர்களை இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அக்கினியிலே நரகத்திலே தள்ளுவாரா? නෑ. இல்லை. ඒ අයට අවස්ථාව ලබා දෙනවා. அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுப்பார். අවුරුදු 1000ක් යේසුස් වහන්සේගේ පාලනය තුල මේ ලෝකේ ජීවත් වෙන්න. இயேசு கிறிஸ்துவின் ஆட்சியிலே 1000 ஆண்டுகள் இப்படிப்பட்டவர்கள் அவரோடு கூட இருப்பார்கள். ඉතින් ඒ අය අවුරුදු 1000ක් යේසුස් වහන්සේ තුල හිටපු නිසා அவை இவர்கள் 1000 ஆண்டு இயேசுவோட ஆட்சியில இருந்தபடியினால் අනිවාර්යයෙන්ම යේසුස් වහන්සේව පිළිගයි නේද? நிச்சயமாகவே கட்டாயமாக இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லவா? ඒ නිසා ඒගොල්ලෝ අන්තිමට ස්වර්ගයට යයි නේද? ஆகவே கடைசியிலே அவர்கள் பரலோகத்திற்கு போவார்கள் தானே? එතනත් ප්‍රශ්නයක් තියෙනවා. அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. දැන් අපි ගැලවීම ලැබුවානේ. இப்ப நாங்க ரட்சிக்கப்பட்டோம் அல்லவா? ගැලවීම ලබන්න ලේසි. ரட்சிக்கப்படுவது இலகு. හැබැයි ක්‍රිස්තියානි හැටියට ජීවත් වෙන්නනේ අමාරු. கிறிஸ்தவனாய் வாழ்வதுதானே முடியாத விடயம், கஷ்டமான விடயம். කොච්චර අමාරු පරීක්ෂා තුල අපි ජීවත් වෙනවද? எவ்வளவு மோசமான சோதனைகள் மத்தியில் நாம் வாழ்கிறோம். ඉතින් ඒ මිනිසුන්ට දැන් කිසිම පරීක්ෂාවක් නැහැනේ. அப்போ இவர்களுக்கு எந்த சோதனையும் இல்லையே. නෑ ඒ නිසා ஆகவே අවුරුදු 1000ක් යේසුස් වහන්සේගේ පාලනයේ ඒගොල්ලෝ හිටියාම 1000 ஆண்டு இவர்கள் இயேசுவின் அரசாட்சியில் இருந்த பின்பு හිතලා බලන්න මොන තරම් කෝටි ගණන් මිනිස්සු ඉඳීද කියලා නේ. ඒ කාලේ ඉඳන් யோசித்து பாருங்கள் எத்தனை கோடி கோடி மக்கள் இருப்பார்கள் அந்த காலத்திலும் இந்த காலம் வரையிலே. ඒගොල්ලන්ට අවසාන පරීක්ෂාවක් තියෙනවා. அவர்களுக்கு கடைசி ஒரு சோதனை இருக்கிறது. අවුරුදු 1000කට පස්සේ 1000 ஆண்டின் பின்பு 7 වෙනි පදය 7ாம் வசனம் අවුරුදු 1000 කෙලවර වූ කල සාතන් තමාගේ හිරගෙයින් මුදනු ලැබ පොළොවේ සතර කොනේ සිටින්නා වූ ගොග් මාගොග් යන ජාතීන් මුලා කරන්ටත් ඔවුන් යුද්ධයට රැස් කරන්ටත්
නික්මවන්නේය. 7ஆம் வசனத்திலிருந்து அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். දැන් සාතන්ව මුදවා හරිනවා ටික කාලයකට. இப்பொழுது சாத்தானே கொஞ்ச காலம் விடுதலையாக்கப்பட வேண்டும். උඹ ගිහිල්ලා මේ මිනිස්සුන්ව පරීක්ෂා කරපන්. நீ போய் இந்த ஜனங்களை சோதித்து பார். එතකොට අවුරුදු 1000ක් ඒගොල්ලෝ යේසුස් වහන්සේගේ පාලනය යටතේ ඉඳලා ඉවරයි. இப்பொழுது இவர்கள் 1000 வருஷம் இயேசுவின் ஆட்சியில இருந்து விட்டார்கள். එතකොට සාතන් ගිහිල්ලා මේ උඹලව පාලනය කරපු යේසුස් කියන ආදේ මේ වගේ කියලා වැරදි දේවල් කියනකොට මේ මිනිස්සු අහන්න හොඳ නෑ නේද? அப்படியானால் இந்த சாத்தான் போய் இந்த மனிதனிடத்திலே உங்களை ஆட்சி செய்த இயேசு இப்படிப்பட்டவர் அவர் பொல்லாதவர் என்று சொன்னால் இந்த மனிதர்கள் கேட்க கூடாது தானே? හැබැයි ඒ ජන සංඛ්‍යාවෙන් බොහෝ මිනිස්සු සාතන්ගේ බොරුවට මුලා වෙන්න යනවා. ஆனால் இந்த மக்கள் கூட்டத்தில் இருக்கிற அநேகர் சாத்தானுடைய பொய்க்கு வஞ்சிக்கப்படுவார்கள். ඔහු පොළොවේ සෑම තැනටම ගොස් ශුද්ධවන්තයන්ගේ අන්දායමද නේද? ප්‍රියව නුවරද වටලා ගන්න ඕය. එවිට දෙවියන් වහන්සේ වෙතින් ස්වර්ගයෙන් ගිනි බැස ඔවුන් විනාශ කළේය. அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. මේ බහුතරයක් යක්ෂයාත් එක්ක එකතු වෙලා ජෙරුසලමට එනවානේ යේසුස් වහන්සේත් එක්ක යුද්ධ කරන්න. இந்த பெருந்திரளான மக்கள் பிசாசோடு சேர்ந்து எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்களா? මොකද ඒගොල්ලන්ට මේ වගේ chance එකක් ලබා දෙනවා අවුරුදු 1000ක් යේසුස් වහන්සේත් එක්ක ජීවත් වෙන්න. இவர்களுக்கு இப்படி ஒரு தருணத்தை பெற்றுக் கொடுக்கிறார் 1000 ஆண்டு இயேசுவோடு வாழ்வதற்கும் அரசாட்சி செய்வதற்கும். ඊට පස්සේ පොඩි පරීක්ෂණයක් තියනවා ඒගොල්ලෝ. அதன் பின்பு ஒரு சிறு சோதனை உண்டு. එතෙන්ටි තමයි ගොග් මාගොග් එන්නේ. அந்த இடத்தில் தான் கோகும் மாகோகும் வரும். මේ ගොග් මාගොග් එසේකෙල් පොතේ කියලා තියෙන්නේ මෙන්න මේ දෙයට. எசேக்கியேல் புத்தகத்தில் சொல்லப்பட்டது இந்த கோக் மாகோகு தான். සමහර මිනිස්සු ගොග් මාගොග් රුසියාව කියලා හිතාගෙන පිස්සු ගන්නනවා. சிலர் இன்றைக்கு கோகும் மாகோகும் ரஷ்யா என்று சொல்லி நினைத்துக் கொண்டு பைத்தியக்காரத்தனமான விடயங்களை சொல்கிறார்கள். තේරෙනවද මං කියන එක? දැන් තේරෙනවද බයිබලයට අනුව පැහැදිලිව කියනවා මේ අවුරුදු 1000කට පස්සු வேதாகம தெளிவாய் சொல்கிறது இந்த 1000 ஆண்டு அரசாட்சியின் பின்பு. ඔවුන් මුලා කළ යක්ෂයා වනාහි මුර්ගයාද බොරු අනාගත වත්රුද වසනා ගින්නෙන්ද ගෙන්දකමින්ද යුක්ත විලට හෙළනු ලැබුවේය. ඔහු සදා කාලෙටම දිවාර දෙක්හි වද කරනු ලබති. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். ඒ අවුරුදු 1000 ඉවර වුණාම இந்த 1000 ஆண்டு நிறைவு பெறுகிற பொழுது චූටි කාලයක් සාතන්ට දෙනු ලබනවා. கொஞ்ச காலம் சாத்தானுக்கு கொடுக்கப்படும். අවුරුදු 1000ක් යේසුස් වහන්සේගේ පාලනයේ හිටපු අයවත් මුලා කරන්න. 1000 ஆண்டுகள் இயேசுவின் ஆட்சியில இருந்தவர்களையும் மோசம் போக்குவதற்கு කොටසක් මුලා වෙනවා. வஞ்சிப்பதற்கு ஒரு கூட்டம் வஞ்சிக்கப்படும். යේසුස් වහන්සේත් එක්ක යුද්ධ කරන්න ජෙරුසලමට එනවා. அவர்கள் ஒரு கூட்டம் இயேசுவுக்கு எதிராக யுத்தம் பண்ண எருசலேமுக்கு வரும். ඒගොල්ලන්ට ලැබුණු අවස්ථාවත් ඒගොල්ලෝ පැහැර හරිනවා. அவர்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தையும் நழுவ விட்டு விடுகிறார். දැන් හැම කෙනාටම සාධාරණයිනේ. இப்போ எல்லோருக்கும் சாதாரணமானது தானே, நீதியானது தானே. යේසුස් වහන්සේ ගැන අහන්න නැතුව මැරුණ අයටත් හොඳ අයට இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாமல் மரித்த நல்லவர்களுக்கு අවස්ථාවක් ලබා දෙනවා. ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுக்கிறார். ඉතින් අවුරුදු 1000ක් යේසුස් වහන්සේ යටතේ ඉන්නවා කියන්නේ යක්ෂයාත් නැති ලෝකෙක හොඳට ඉඳීවිනේ. அப்பொழுது சாத்தான் இல்லாத அந்த உலகத்திலே அவர்களும் நன்றாய் இருப்பார்கள் தானே. ඒ නිසා ඒගොල්ලන්ට පොඩි පරීක්ෂාවක් තියෙනවා. යසාතන්ව ටිකක් ලිහලා යවනවා උංගාවට. அவர்களுக்கு ஒரு சிறு சோதனையாக பிசாசை கொஞ்ச காலம் விடுதலையாக்குகிறார். එතන සාතන්ට පාක්ෂික වෙන අයට ඉවරයි. அந்த இடத்திலே சாத்தான் பட்சமாய் சாய்கிறவர்களுக்கு கதை முடிந்தது. අනිත් අයට අලුත් ජීවිතේ ස්වර්ගික ජීවිතේ දෙවියන් වහන්සේ ලබා දෙනවා. හරිනේ. மற்றவர்களுக்கு புது வாழ்வு, நித்திய வாழ்வு, பரலோக வாழ்வு கிடைக்கிறது. சரிதானே? බලන්න අපේ දෙවියන් වහන්සේ කොච්චර සාධාරණ දෙවි කෙනෙක්ද කියලා. பாருங்கள் நம்முடைய தேவன்
எவ்வளவு நேர்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ ධර්මිෂ්ඨයි. அவர் நீதியுள்ளவர், උන්වහන්සේ යහපත්. அவர் நல்லவர், උන්වහන්සේ ප්‍රේමණීයයි. அவர் அன்புள்ளவர். ඒ වගේම උන්වහන්සේගේ විනිශ්චයන් වල උන්වහන්සේ දරුණුයි. அதே போல அவருடைய நியாய தீர்ப்பிலே அவர் கடினமானவர். මේක තමයි අපේ දෙවියන් වහන්සේගේ ලක්ෂණය. இதுதான் எங்களுடைய தேவனுடைய குணாதிசயங்கள். තේරෙනවද මං කියන එක? நான் சொல்கிறது ඒ விளங்குகிறதா? නිසා අවුරුදු 1000ක පාලනය ගැන මම දැන් සති දෙකක්ම ඉගෙනුවා. ஆகவே 1000 ஆண்டு அரசாட்சி கொடுத்து இந்த 2 வாரங்கள் உங்களுக்கு கற்றுக் දැන් கொடுத்திருக்கிறேன். ඒ අවුරුදු 1000ක පාලනයත් දැන් ඉවර කරනවා අපි. இப்பொழுது 1000 ஆண்டு அரசாட்சி இத்துடன் நிறைவு செய்கிறோம். ඒක ඉවර වෙනකොට அது முடிகிற பொழுது අවසාන සුදු සිංහාසන විනිශ්චය කියන එක ගැන ලබන සතිය මම කියලා දෙන්නම්. அதன் பின்னதாக கடைசி வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை குறித்து வருகின்ற வாரம் சொல்லி ඒකට தரப்போகிறேன். කියනවා the great white throne judgment කියලා. அது உன்னதமான வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. අපේ දෙවියන් වහන්සේ ධර්මිෂ්ඨයි. நம் தேவன் நீதியுள்ளவர், අපේ දෙවියන් වහන්සේ ජීවමානයි. நம் தேவன் ஜீவனுள்ளவர். අපේ දෙවියන් වහන්සේ නිසා අපි දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරනවා. எங்கள் தேவனுக்காக எங்கள் தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம்.